Hi guys, today we are going to revise Essay 700 Forming an Opinion and Reporting on Financial Statements. Okay, இப்போ எதுக்காக இந்த essay அப்படின்னு கேட்டா, இப்போ மேனேஜ்மெண்ட் இருக்காங்க. மேனேஜ்மெண்ட்டோட மெயினான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இதுதான் அவங்களோட மெயினான ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட் எதில் சொல்கிறாங்க அப்படின்னா Schedule 3 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்டில் சொல்கிறாங்க. கிளியரா? இப்போ ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் எதுக்காக இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா அவங்களோட யூசேஜுக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறது கிடையாது. அவங்க யாருக்காக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா பேசிக்காக ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. யாருக்காக? ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்காக. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் யார்? ஜென்ரலாக கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்காக எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எதுக்கு இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கம்பெனியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டெசிஷன் எடுக்கிறதுக்காக தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. இப்போது அவங்க ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வெறும் அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துப்பாங்க, அதே மாதிரி இன்னொரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துப்பாங்க. ரெண்டு கம்பெனியோட ஃபினான்ஷியல் போர்ஷனையும் கம்பேர் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணி எந்த கம்பெனி பெட்டராக இருக்கோ அந்த கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ யூசர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னா ஒரு கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட் வேறு ஃபார்மேட்லேயும் இன்னொரு கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட் இன்னொரு ஃபார்மேட்லேயும் இருந்ததுன்னா அவங்களால என்ன பண்ணிக்க முடியாது, கம்பேர் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வரதுக்காக, கம்பேரபிலிட்டி கொண்டு வரதுக்காக தான் ஒரு ஃபார்மேட், பர்டிகுலர் ஃபார்மேட் சொல்லி இந்த ஃபார்மேட்டில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. கிளியரா? அப்போ ஸ்டேக் ஹோல்டர்ஸாக நம்ம ஜென்ரலாக என்னன்னு சொல்கிறோம்னா யூசர் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறோம். அப்போது ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால என்ன கிடைக்குது அப்படின்னா ரெண்டு விஷயம் நமக்கு கிடைக்குது. ஒன்று யூனிஃபார்மிட்டி கிடைக்குது, இன்னொன்று கம்பேரபிலிட்டி கிடைக்குது. யூனிஃபார்மிட்டி இருக்கனால தான் என்ன பண்ண முடியுது, யூசர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னால ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் அஸ் அன் ஆடிட்டர் நம்ம ஆடிட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணும் போதும் என்ன ப்ரிப்பேர் பண்ணும் போதும் ஆடிட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணும் போதும் யாருக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இதே யூசர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்காக தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ஆடிட் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது யூசர்ஸ்க்கு அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அவங்களுக்காக தான் நம்மளும் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஆடிட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்கே ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட் இருக்கும்போது ஆடிட்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஆடிட் ரிப்போர்ட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு என்ன வேணும் அப்படின்னா ஃபார்மேட் வேணும். இந்த ஃபார்மேட்டும் என்னென்ன கண்டென்ட்ஸ் அந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் இருக்கணும் அப்படின்றது தான் எந்த எஸ்ஏல சொல்கிறாங்கன்னா Essay 700ல சொல்கிறாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் Essay 700ல எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட் பற்றி தான் பேசுகிறாங்க. கிளியரா? இப்போ ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுக்கறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னால் இங்கே Schedule 3 பேசிஸில் எதை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நமக்கு ரெண்டு விஷயம் கிடைக்குதுன்னு சொன்னேன். என்னவும் யூனிஃபார்மிட்டியும் கம்பேரபிலிட்டியும். அதே மாதிரி ஆடிட் ரிப்போர்ட்டை Essay 700ல சொன்ன ஃபார்மேட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு என்னவும் கிடைக்க போகுது அப்படின்னா கன்சிஸ்டன்சியும் கம்பேரபிலிட்டியும் கிடைக்க போகுது. இந்த கம்பேரபிலிட்டி வெறும் லோக்கலி கிடையாது, குளோபலாக நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கம்பேர் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் இதில் எதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா கண்டென்ட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கண்டென்ட்டில் அவங்க சொல்லும்போது எந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்கன்னா இன்ஃபர்மேஷன் தட் ஆர் மோர் ரெலவெண்ட் டு யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ irrelevant இன்ஃபர்மேஷன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்காது, irrelevant இன்ஃபர்மேஷன் ஆடிட் ரிப்போர்ட்டில் இருக்காது. அப்போ யூசர்ஸ்க்கு எந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப மோர் ரெலவெண்ட்டோ அந்த இன்ஃபர்மேஷனை தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா கொடுக்க போகிறாங்க. தென் அவங்களுக்கு ரொம்ப ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் ஆடிட் ரிப்போர்ட்டில் இருக்கனால இது ஆட்டோமேட்டிக்காக எதையும் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா கிரெடிபிலிட்டியையும் இன்க்ரீஸ் பண்ணுது. கிரெடிபிலிட்டி இஸ் நத்திங் பட் ட்ரஸ்ட். அண்ட் இப்போது Essay 700ல இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், இந்த கண்டென்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால இது ஒரு ரிஜிடான ஸ்டாண்டர்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது எப்படிப்பட்ட ஸ்டாண்டர்ட் அப்படின்னா திஸ் இஸ் அ ஃப்ளெக்சிபிள் ஸ்டாண்டர்ட். ஃப்ளெக்சிபிள்னா எதுக்கு ஃப்ளெக்சிபிள்னா ஃபார் த சர்க்கம்ஸ்டன்சஸ் under individual jurisdictions.
அப்போ வேற ஜூரிஸ்டிக்ஷனில் இப்போ இப் சப்போஸ் ஒரு பிளேஸில் ஆடிட் ரிப்போர்ட்டில் நீங்கள் இதை இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, இன்னொரு பிளேஸில் இதை இன்க்ளூட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னா அந்தந்த ஸ்பெசிஃபிக் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட ஆடிட் ரிப்போர்ட்டை ஃப்ளெக்சிபிளாக என்னவும் பண்ணிக்கலாம், சேஞ்சும் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இது யூசர்ஸ்க்கு எதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் இதனால அவங்களால ஏதாவது அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அப்படின்னா அதை யூசர்ஸால் என்னவும் பண்ணிக்க முடியுது அப்படின்னா ஐடென்டிஃபையும் பண்ணிக்க முடியுது. இதுதான் லைக் பேக்ரவுண்ட் ஆஃப் என்னது SA 700. இந்த பர்பஸ்க்காக தான் SA 700 இருக்குது. கிளியரா? தென் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆடிட்டர். அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆடிட்டர் என்னன்னா இப்போ அஸ் அன் ஆடிட்டர் நம்ம ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறது என்னன்னா ஆடிட் ப்ரொசீஜர் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஆடிட் ப்ரொசீஜர் பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம என்ன அப்டைன் பண்ணுவோம்னா சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் அப்டைன் பண்ணுவோம். இந்த ஆடிட் எவிடன்ஸ் மேலே we will draw conclusions and இந்த கன்க்ளூஷன்ஸ்க்கு மேலே தான் we will express our opinion. அப்போ ஆடிட்டரோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா he has to form an opinion. He has to form an opinion. இந்த ஒப்பீனியன் எதை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எவாலுவேஷன் ஆஃப் கன்க்ளூஷனை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணணும். எதை வச்சு ஃபார்ம் பண்ணணும்? எவாலுவேஷன் ஆஃப் கன்க்ளூஷனை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணணும். இந்த கன்க்ளூஷன் எதுக்கு மேலே ட்ரா பண்ணியிருப்போம் அப்படின்னா நமக்கு கிடைச்ச ஆடிட் எவிடன்ஸ் மேலே ட்ரா பண்ணியிருப்போம். அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆடிட்டர். என்னன்னா டு ஃபார்ம் an opinion based on the evaluation of conclusion drawn from the audit evidence obtained. And auditor opinion கொடுக்கும்போது அதை ஓரலாக சொன்னால் பத்தாது, கண்டிப்பாக அதை என்ன ஃபார்மேட்டில் சொல்லணும் அப்படின்னா ஒரு ரிட்டன் ஃபார்மேட்டில் சொல்லணும். அதுதான் என்ன ரிப்போர்ட்னா ஆடிட் ரிப்போர்ட். அப்போ இது ரெண்டு தான் ஆடிட்டரோட அப்ஜெக்டிவ் as per SA 700. ஒன்று டு ஃபார்ம் an opinion on the financial statement based on evaluation of the conclusion drawn from the audit evidence obtained and to express clearly that opinion through a written report. இதுதான் ரெண்டு அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆடிட்டர். கிளியரா? அண்ட் இப்போ ஆடிட்டர் அவரோட ஆடிட் ப்ரொசீஜர் பெர்ஃபார்ம் பண்ணி ஒப்பீனியன் ட்ரா ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அவர் என்ன அஷூரன்ஸ் அப்டைன் பண்ண போறாருன்னா ரீசனபிள் அஷூரன்ஸ் அப்டைன் பண்ண போறாரு. இந்த ரீசனபிள் அஷூரன்ஸ் அவர் அப்டைன் பண்றதுக்கு அவர் என்ன பண்ணணும்னா அவர் ட்ரா பண்ண கன்க்ளூஷன்ஸை ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணணும். அப்போ அந்த கன்க்ளூஷன்ஸை பற்றி அவர் கன்சிடர் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணிப்பாரு அப்படின்னா அவர் கன்க்ளூஷன் ட்ரா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்டைன் பண்ணியிருக்கணும்னா சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் அப்டைன் பண்ணியிருக்கணும். அண்ட் நம்ம இப்போ எவிடன்ஸ் அப்டைன் பண்றோமா? எவிடன்ஸ் அப்டைன் பண்ணி இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல மிஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அதை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம்னா மேனேஜ்மெண்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவோம். அப்படி நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் எல்லா மிஸ்டேட்மெண்ட்டையும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா சரி பண்ண மாட்டாங்க. அப்போ சில என்ன இருக்கும் அப்படின்னா அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஜென்ரலி மேனேஜ்மெண்ட் எந்த மிஸ்டேட்மெண்ட்டை கரெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னா மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மிஸ்டேட்மெண்ட்ஸை கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா எதை கரெக்ட் பண்ண மாட்டாங்கன்னா அவங்களுக்கு எது இம்மெட்டீரியல்னு தோணுதோ அந்த மிஸ்டேட்மெண்ட்ஸை அவங்க கரெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ ஆடிட்டர் எதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற என்ன மிஸ்டேட்மெண்ட்ஸை அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் மெட்டீரியலா இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். அது எதர் இண்டிவிஜுவலியோ இல்லை அக்ரிகேட்டாவோ மெட்டீரியலா இருக்கா அப்படின்றத ஆடிட்டர் செக் பண்ணும். தென் கன்க்ளூஷனை ஸ்பெசிஃபிக்காக எவாலுவேட் பண்ணணும். இந்த எவாலுவேட் பண்ணும்போது ஜென்ரலி நம்மளோட எவாலுவேஷனில் ஆடிட்டர் எதை செக் பண்ணுவார்? எவாலுவேஷன் பண்ணும்போது ஆடிட்டர்ஸ் பேசிக்காக எதை செக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். இது இல்லாமல் இவங்க ரெண்டு விஷயத்த ஸ்பெசிஃபிக்காக கன்க்ளூஷன்ஸ்க்காக செக் பண்ண சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒன்று குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், இன்னொன்று ஸ்பெசிஃபிக் எவாலுவேஷன்ஸ். இப்போ குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் அவங்க மெயினாக சொல்கிறது எதை பற்றி அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் பற்றி. எதை பற்றி? மேனேஜ்மெண்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் பற்றி. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வெறும் அமௌண்ட்ஸ் மட்டும் இருக்காது. இப்போது அந்த அமௌண்ட்ஸோட சேர்த்து அந்த அமௌண்ட்ஸை போடுறதுக்கு மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. அப்போ அஸ் அன் ஆடிட்டர் நம்ம கன்க்ளூஷன்ஸ் ட்ரா பண்ணும்போது கன்க்ளூஷன்ஸை எவாலுவேட் பண்ணும்போது எதையும் எவாலுவேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸையும் எவாலுவேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ மேனேஜ்மெண்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸை நம்ம எவாலுவேட் பண்ணும்போது அதில் ஏதாவது நமக்கு சிக்னிஃபிகண்ட் ஃபைண்டிங்ஸ் இருந்தது அப்படின்னா அதை அஸ் பர் SA 260 நம்மளை TCWG கிட்ட கம்யூனிகேட் பண்ண சொல்கிறாங்க. அதை as per SA 260 TCWG கிட்ட கம்யூனிகேட் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் இந்த மேனேஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம எவாலுவேட் பண்ணும்போது
நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா பாசிபிள் பையஸ் தெரிய வருது. என்ன தெரிய வருது? பாசிபிள் பையஸ் தெரிய வருது. பாசிபிள் பையஸ்னா என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஃபேரா இல்லாம ஃபேவரட்டிசமோட இருக்காங்க. மீன்ஸ் அவங்க ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இல்ல ப்ராஃபிட்டை டிக்ரீஸ் பண்ண மாதிரி இருக்குன்னா அதை கம்ப்ளீட்டா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? இக்னோர் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்றாங்கன்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா பாசிபிள் பையஸ்ன்னு சொல்றோம். இதை இன்னொரு டேர்ம் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா லேக் ஆஃப் நியூட்ரலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? லேக் ஆஃப் நியூட்ரலிட்டி. இப்போ ஆடிட்டரோட வேலை இதுல என்ன அப்படின்னா ஆடிட்டர் என்ன செக் பண்ணணும்னா இந்த லேக் ஆஃப் நியூட்ரலிட்டியும் கூடவே சேர்த்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்டும், இது ரெண்டும் லேக் ஆஃப் நியூட்ரலிட்டியும் கூடவே சேர்த்து இருக்கிற அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்டும் ரெண்டும் சேர்ந்து அதோட எஃபெக்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை மெட்டீரியலி மிஸ்டேட்டட் ஆக்குதா அப்படின்றத ஆடிட்டர் செக் பண்ணும். அப்போ லேக் ஆஃப் நியூட்ரலிட்டியும் அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்டும் ரெண்டும் சேர்ந்து அதோட எஃபெக்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை என்ன ஆக்குதா? மெட்டீரியலி மிஸ்டேட்டட் ஆக்குதா அப்படின்றத ஆடிட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும். தென் இந்த லேக் ஆஃப் நியூட்ரலிட்டி எப்பப்பெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி தேர் ஆர் 2 இண்டிகேட்டர்ஸ்னு சொல்றாங்க. அது என்ன 2 இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா செலக்டிவ் கரெக்ஷன் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ் and possible bias in making accounting estimates. இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா என்டிட்டியில என்ன இருக்குன்னு அர்த்தம்? லேக் ஆஃப் நியூட்ரலிட்டி இருக்குன்னு அர்த்தம். அது என்ன செலக்டிவ் கரெக்ஷன் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 கேஸ் இருக்கு. கேஸ் நம்பர் 1 அண்ட் கேஸ் நம்பர் 2. கேஸ் நம்பர் 1ல என்டிட்டியோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் டெப்ரிசியேஷன் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா 20,000 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆடிட்டர் செக் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா டெப்ரிசியேஷன் எவ்வளோ சார்ஜ் பண்ணால் அவசியம் கிடையாது, 20,000 சார்ஜ் பண்ணணும் நெசசிட்டி கிடையாது, எவ்வளோ சார்ஜ் பண்ணால் போதும் அப்படின்னா 15,000 சார்ஜ் பண்ணால் போதும் அப்படின்னு ஆடிட்டர் சொல்கிறார். இது ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் என்டிட்டி ஒரு கேஸுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. என்டிட்டி ப்ரொவிஷன் எவ்வளோ கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா 10,000 கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளோ கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க? 10,000 கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் ஆடிட்டர் என்ன சொல்றாருன்னா அந்த விஷயத்துக்கு ப்ரொவிஷன் 10,000 கிரியேட் பண்ணா பத்தாது, எவ்வளோ கிரியேட் பண்ணணும்னா நீங்க 20,000 ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும்னு சொல்றாங்க. கிளியரா? இது ரெண்டுமே மிஸ்டேட்மெண்ட் ஆடிட்டர் கண்டுபிடிச்சு சொன்னது. இப்போ என்டிட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கேஸ் நம்பர் 1 இருக்குல்ல, அந்த கேஸ் நம்பர் 1ஓட மிஸ்டேட்மெண்ட்டை கரெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த கேஸ் நம்பர் 2ஓட மிஸ்டேட்மெண்ட்டை அவங்க என்ன பண்ணல? கரெக்ட் பண்ணலை. எதனால அவங்க அதை கரெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? எதனால அதை கரெக்ட் பண்ணாம இருப்பாங்கன்னு நீ நினைக்கிற? கரெக்ட். இப்போ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கேஸ்ல நான் என்ன சொன்னேன்? டெப்ரிசியேஷன் அவங்க ஆல்ரெடி எவ்வளோ சார்ஜ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க? 20,000 சார்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அவங்க டெப்ரிசியேஷன் 20,000 சார்ஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் என்ன ஆயிருந்திருக்கும்னா கம்மியாக இருந்திருக்கும். இப்போ ஆனால் ஆடிட்டர் என்ன சொல்றாருன்னா நீ எவ்வளோ பண்ண வேணாம், 20,000 பண்ண வேணாம், எவ்வளோ பண்ணா போதும்னு சொல்றாரு? 15,000 பண்ணா போதும்னு சொல்றாரு. அப்போ 5,000 என்ன ஆக போகுதுன்னா டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணது கம்மியாக போகுது. அப்போ அவங்களோட ப்ராஃபிட் என்ன ஆக போகுது? இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் கேஸை கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா செகண்ட் கேஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா அவங்க கிரியேட் பண்ண ப்ரொவிஷன் என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க? கம்மியா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. 10,000 rupees கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப ப்ரொவிஷன் கம்மியா கிரியேட் பண்ணா ஆக்சுவலா அவங்களோட ப்ராஃபிட் என்னவா இருந்திருக்கும்னா அந்த கேஸ்ல அதிகமா இருந்திருக்கும். ஆனா ஆடிட்டர் இப்ப எவ்வளவு கிரியேட் பண்ணணும்னு சொல்றாரு? 20,000 கிரியேட் பண்ணணும்னு சொல்றாரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் கம்மியாகும். அதனாலதான் செகண்ட் கேஸ்ல அவங்க என்ன பண்ணல? அந்த மிஸ்டேட்மெண்ட்டை கரெக்ட் பண்ணல. அப்ப பேசிக்கா அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் வர கேஸை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட ப்ராஃபிட் கம்மியாகிற கேஸை அவங்க கரெக்ட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்னா செலக்டிவ் கரெக்ஷன் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னா பாசிபிள் பையஸ் இன் மேக்கிங் அக்கவுண்டிங் எஸ்டிமேட்ஸ். இது என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்டிட்டி மேல ஒரு லீகல் கேஸ் போயிட்டு இருக்கு. இந்த லீகல் கேஸ்ல எக்ஸ்பெக்டட் லாஸ் எவ்வளோ அப்படின்னா 12 lakhs. எக்ஸ்பெக்டட் லாஸ் எவ்வளோ? 12 lakhs. இப்போ இந்த எக்ஸ்பெக்டட் லாஸ்க்கு அவங்க என்ன கிரியேட் பண்ணணும்னா ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும். அப்போ மினிமம் அட்லீஸ்ட் அந்த லாஸை கவர் பண்ணுற அமௌண்ட்டுக்காவது நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுவோம். ஆனால் என்டிட்டி எவ்வளோ ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா வெறும் 10 lakhs தான் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க.
வெறும் எவ்வளோ லேக்ஸ் தான் கிரியேட் பண்ணிச்சிருக்காங்க, 10 lakhs தான் கிரியேட் பண்ணிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க 12 lakhs ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணால் அவங்களோட ப்ராஃபிட் என்ன ஆக போகுது, கம்மியாக போகுது. அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அக்கௌண்டிங் எஸ்டிமேட் எடுக்கும்போது அவங்க பயஸ்னஸ் காட்டியிருக்காங்க. மீன்ஸ் அவங்களுக்கு ஃபேவரபிளான ஒரு சுச்சுவேஷன்னா என்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ இது ஒரு கேஸ். இந்த 2 கேஸும் இருந்தது அப்படின்னா, இந்த 2 கேஸும் நடந்தது என்டிட்டியில் அப்படின்னா, அப்போ நமக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்னா லேக் ஆஃப் நியூட்ரலிட்டி இருக்குன்னு அர்த்தம். கிளியரா? அப்படி இந்த பாசிபிள் பயஸ் இன் மேக்கிங் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் இருந்தது அப்படின்னா இதை எந்த எஸ்ஏ படி அட்ரஸ் பண்ண சொல்றாங்கன்னா எஸ்ஏ 540 படி இந்த விஷயத்த அட்ரஸ் பண்ண சொல்றாங்க. கிளியரா? அப்போ குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் மெயினாக நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் பற்றி பேசுகிறோம். அப்போ அந்த மேனேஜ்மெண்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை எவாலுவேட் பண்ணும்போது அதில் ஏதாவது சிக்னிஃபிகண்ட் ஃபைண்டிங்ஸ் இருந்துச்சுன்னா எஸ்ஏ 260 படி அதை நம்ம டிசிடபிள்யூஜி கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறோம். தென் அந்த மேனேஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்டை எவாலுவேட் பண்ணும்போது நமக்கு ஏதாவது பாசிபிள் பயஸ் தெரிய வந்தது அப்படின்னா அப்போ ஆடிட்டர் கன்க்ளூஷன் ட்ரா பண்ணணும். என்ன கன்க்ளூஷன் ட்ரா பண்ணணும்னா தட் லேக் ஆஃப் நியூட்ரலிட்டியும் அதோட சேர்ந்து அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்டும் இது ரெண்டுத்தோட எஃபெக்டும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை மெட்டீரியலி மிஸ்டேட்டடாக ஆக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் அவர் ட்ரா பண்ணணும். ஸோ லேக் ஆஃப் நியூட்ரலிட்டி எந்தெந்த கேசஸ்லாம் இருக்கும் ஜென்ரலாக அப்படின்னா ஒன்று செலக்டிவ் கரெக்ஷன் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ், இன்னொன்று பாசிபிள் பயஸ் இன் மேக்கிங் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ். அப்போ இந்த பாசிபிள் பயஸ் இன் மேக்கிங் அக்கௌண்டிங் எஸ்டிமேட் இருந்தது அப்படின்னா அதை எந்த எஸ்ஏ படி டீல் பண்ண சொல்றாங்க, எஸ்ஏ 540 படி அந்த விஷயத்த டீல் பண்ண சொல்றாங்க. கிளியரா? அண்ட் இப்போ இந்த மாதிரி பாசிபிள் பயஸ் என்டிட்டியில இருந்தது அப்படின்னு நமக்கு தெரிய வந்ததுன்னா இமீடியட்டா அதை நம்ம என்னன்னு சொல்ல முடியாதுன்னா அதை ஒரு மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ப்ரொவிஷன் கேஸை எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டட் லாஸ் 10 lakhsல இருந்து 12 lakhs வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ என்டிட்டி கிரியேட் பண்ண ப்ரொவிஷன் எவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா 10 lakhs கிரியேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்காங்க? 10 lakhs கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 10 lakhs அவங்க கிரியேட் பண்ணது மிஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு நம்மளால இமீடியட்டா சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் லாஸ் மினிமம் எவ்வளோ இருக்கு? 10 lakhs இருக்கு. மேக்ஸிமம் தான் எவ்வளோ? 12 lakhs. ஆனால் என்டிட்டி எப்படி எவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்கணும்? 12 lakhs கிரியேட் பண்ணியிருக்கணும் கன்சர்வேட்டிசம் படி. கரெக்டா? ஆனால் என்டிட்டி எவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா 10 lakhs தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது மிஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் இந்த ப்ரொவிஷன் அவங்க கிரியேட் பண்ணது, இந்த ஜட்மெண்ட் அவங்க எடுத்தது ஓரளவுக்கு ரீசனபிளா இருக்கு. ஸோ இதை இமீடியட்டா நம்ம என்ன சொல்ல மாட்டோம் அப்படின்னா மிஸ்டேட்மெண்ட்னு சொல்ல மாட்டோம். பட் ஹவெவர் it will affect auditors evaluation of whether financial statements is free from material misstatements due to fraud or error. அப்போ ஒரு பாசிபிள் பயஸ் இருந்ததுன்னா அது ரீசனபிளா தான் இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா அது இமீடியட்டா நம்ம என்னன்னு கன்க்ளூட் பண்ண மாட்டோம்னா மிஸ்டேட்மெண்ட்னு கன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஆனா it will obviously have an impact on evaluation, auditors evaluation of whether financial statement is free from material misstatement whether due to fraud or error. இதுதான் எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா evaluation of qualitative aspects பத்தி சொல்றாங்க. இதே மாதிரி என்ன evaluationும் இருக்கு அப்படின்னா specific evaluationும் இருக்கு. இந்த specific evaluationல auditor எதெல்லாம் evaluate பண்ண போறாரு அப்படின்னா entity financial statement prepare பண்றாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு accounting policy choose பண்ணி தான் என்ன பண்ணிருப்பாங்க, prepare பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்க அக்கௌண்டிங் பாலிசி அவங்க என்ன பண்ணணும்னா அடிக்குவேட்டா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். தென் அவங்க சூஸ் பண்ண அக்கௌண்டிங் பாலிசி ஷுட் பி இன் கன்சிஸ்டன்ட் வித் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் அண்ட் இட் ஷுட் பி அப்ராப்ரியேட். தென் அவங்களோட அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் எப்படி இருக்கணும்னா ரீசனபிளாக இருக்கணும். தென் அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ப்ரெசென்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் ரெலவெண்ட், ரிலையபிள், கம்பேரபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும். தென் அது இல்லாமல் யூசஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் உள்ள மெட்டீரியல் டிரான்சாக்ஷன்ஸையும் ஈவெண்ட்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன டிஸ்க்ளோஷர்ஸ் கொடுக்கணுமோ அந்த அடிக்வட் டிஸ்க்ளோஷர்ஸ் எல்லாமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்றத எவாலுவேட் பண்ணணும். தென் இதெல்லாம் எவாலுவேட் பண்ணது இல்லாமல் கண்டிப்பாக எதையும் எவாலுவேட் பண்ணணும்னா டெர்மினாலஜிஸ் யூஸ்ட் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் எவாலுவேட் பண்ணணும். டெர்மினாலஜி யூஸ்னா நத்திங் பட் இப்போ நம்ம என்னன்னு சொல்லக்கூடாது, டெட்டாஸ்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்னன்னு சொல்லுவோம், ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னு சொல்லுவோம். கிரெடிட்டாஸ்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு பதிலாக என்னன்னு சொல்லுவோம், ட்ரேட் பேயபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி ஃபிக்ஸட் அசெட்னு சொல்ல மாட்டோம், அதுக்கு பதிலாக நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிபிஇன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த மாதிரி டெர்மினாலஜி யூஸ்ட் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் ஆடிட்டர் என்ன பண்ணணும், எவாலுவேட் பண்ணணும். இதெல்லாம் தான் ஸ்பெசிஃபிக் எவாலுவேஷன்ஸில் ஆடிட்டர் பண்ணுற விஷயங்கள். அப்போ என்னென்ன பண்ணுவார் அப்படின்னா, என்டிட்டி சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி அப்ளை பண்ண அக்கௌண்டிங் பாலிசிஸை அடிக்வேட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களான்னு எவாலுவேட் பண்ணணும். இட் ஷுட் பி கன்சிஸ்டன்ட் வித் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். என்டிட்டி சூஸ் பண்ண அக்கௌண்டிங் எஸ்டிமேட் ஷுட் பி ரீசனபிள் அண்ட் அவங்க ப்ரெசென்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா ரெலவெண்ட், ரிலையபிள், கம்பேரபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும். தென் யூசர்ஸுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் உள்ள மெட்டீரியல் டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன டிஸ்க்ளோஷர் வேணுமோ அதை அடிக்வேட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும். தென் லாஸ்ட்டாக டெர்மினாலஜி யூஸ் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் டைட்டில் அப்ராப்ரியேட்டாக இருக்கா இல்லையா ஆடிட்டர் ஹேஸ் டு எவாலுவேட். இது இல்லாமல் இப்போ மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 2 டைப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒன்று ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க், இன்னொன்று கம்ப்ளையன்ஸ் ஃப்ரேம்வொர்க். ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க் அண்ட் கம்ப்ளையன்ஸ் ஃப்ரேம்வொர்க். இப்போ இந்த கம்ப்ளையன்ஸ் ஃப்ரேம்வொர்க்னா என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி எக்ஸாக்டாக அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது கம்ப்ளைன்ஸ் ஃப்ரேம்வொர்க். மீன்ஸ் அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்ல சொன்ன விஷயத்தை அவங்க கம்ப்ளை பண்ண போகிறாங்க. இது மட்டும் தான் அவங்களோட வேலை. ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது கம்ப்ளைன்ஸ் ஃப்ரேம்வொர்க். ஆனால் ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க்ல அவங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபேர் ப்ரெசன்டேஷன் இருக்கும். என்னது இருக்கும், ஃபேர் ப்ரெசன்டேஷன் இருக்கும். மீன்ஸ் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபேர் வியூ கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட இன்டென்ஷனாக இருக்கும். கிளியரா? ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக அவங்க எதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்கை ஃபாலோ பண்ணுவாங்க. இது இல்லாமல் அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் ஃப்ரேம்வொர்க்கில் சொன்ன ஒரு விஷயத்தை விட நான் இன்னும் அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் சொன்னேன்னா என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்னும் ஃபேர் வியூ தரும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று, அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்கில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஆனால் அந்த விஷயத்தை நான் என் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணேன்னா அது ஒரு ஃபேர் வியூவாக இருக்காது அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த விஷயத்தை அவங்க என்னவும் பண்ணிக்கலாம், எக்ஸ்க்ளூடும் பண்ணிக்கலாம். இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன ஃப்ரேம்வொர்க், ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க். அப்போது இந்த ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க்கில் ஸ்பெசிஃபிக் எவாலுவேஷன் 2 விஷயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஓவரால் ப்ரெசன்டேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டென்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் வெதர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரெப்ரசென்ட் அண்டர்லையிங் டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ் இன் அ மேனர் தட் அச்சீவ்ஸ் ஃபேர் ப்ரெசன்டேஷன். இது ஸ்பெசிஃபிக் எவாலுவேஷன் ரிகார்டிங் என்னது, ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க். அப்போ அடிஷனலாக 2 விஷயம் ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க் மட்டும். என்னென்ன 2 விஷயம், ஒன்று ஓவரால் ப்ரெசன்டேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டென்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று வெதர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் represent underlying transaction and event in a manner that achieves fair presentation. ஏன் அப்படின்னா அவங்க ஃபேர் ப்ரெசன்டேஷனில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை ஆடும் பண்ணிக்கிறாங்க, தேவையில்லைன்னு நினைக்கிற விஷயங்களை என்னவும் பண்ணுறாங்க, எக்ஸ்க்ளூடும் பண்ணுறாங்களா. ஸோ அப்படி ஆட் பண்ணி எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுனால நிஜமாவே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபேர் ப்ரெசன்டேஷன் கொடுக்குதா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும். கிளியரா? ஸோ இப்போ இதுதான் இது அபவுட் என்ன எவாலுவேஷன்ஸ் ஆஃப் கன்க்ளூஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபார்ம் ஆஃப் ஒப்பீனியன். மெயினாக 2 ஃபார்ம் ஆஃப் ஒப்பீனியன் தான் இருக்குது. ஒன்று அன்மாடிஃபைட் ஒப்பீனியன், இன்னொன்று மாடிஃபைட் ஒப்பீனியன். அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் எப்போ கொடுப்போம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம எப்போ என்ன ஒப்பீனியன் கொடுப்போம், அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுப்போம். பேசிக்காக என்னென்னா, அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ நம்ம என்ன ஒப்பீனியன் கொடுப்போம்னா அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுப்போம். ஆனால் இதே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்ன இருக்குது, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னு ஆடிட்டருக்கு எவிடன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா ஆடிட்டர் என்ன ஒப்பீனியன் கொடுக்கணும், மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்கணும். இது இல்லாமல் ஆடிட்டருக்கு என்னவே கிடைக்கல, எவிடன்ஸே கிடைக்கல, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மிஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு எவிடன்ஸே கிடைக்கல, ஆடிட்டரால் எவிடன்ஸ் அப்டைன் பண்ண முடியல அப்படின்னாலும் நம்ம என்ன ஒப்பீனியன் கொடுப்போம்னா மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுப்போம். இந்த மாடிஃபைட் ஒப்பீனியன் பற்றி டீட்டெயில்டாக எந்த எஸ்ஏல பார்ப்போம் அப்படின்னா எஸ்ஏ 705ல் பார்ப்போம். கிளியரா? இதுதான் ஃபார்ம் ஆஃப் ஒப்பீனியன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கண்டென்ட்ஸ் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட். ஆடிட் ரிப்போர்ட்டில் என்னென்ன கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆடிட் ரிப்போர்ட்டில் இருக்கிற விஷயம் என்னதுன்னா டைட்டில் நத்திங் பட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸினா நம்ம யாருக்காக அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ கம்பெனியோட கேஸாக இருந்ததுன்னா கம்பெனியோட மெம்பர்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதே ஃபர்மோட கேஸ், ஃபர்மோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்மில் உள்ள பார்ட்னர்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா
ஆடிட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அப்போ அதுதான் என்னன்னு சொல்கிறோம்னா அட்ரஸின்னு சொல்கிறோம். இந்த யாருக்கு நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றது எப்போவே டிசைட் பண்ணிடுவாங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணும்போது என்கேஜ்மெண்ட் லெட்டர் போடும்போது யார் அந்த அட்ரஸி அப்படின்றத அவங்க டிட்டர்மைன் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டியது ஆடிட் ரிப்போர்ட்டில் என்ன அப்படின்னா ஒப்பீனியன் பேராகிராஃப். இதுதான் மெயினான மேட்டர். ஏன்னா இந்த பேராகிராஃபில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம என்ன ஒப்பீனியன் கொடுக்குறோம், அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்குறோமா இல்லை மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்குறோமா அப்படின்றத சொல்லுவோம். இப்போ இந்த ஒப்பீனியன் பேராகிராஃபில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த என்டிட்டியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஆடிட் பண்ணுறோம் அப்படின்றது இருக்கும். ஸோ ஐடென்டிஃபை த என்டிட்டி ஹூஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஹாஸ் பீன் ஆடிட்டட். செகண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா தட் நம்ம அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை என்ன பண்ணிட்டோம், ஆடிட் பண்ணிட்டோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். ஸ்டேட் தட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹேவ் பீன் ஆடிட்டட். தென் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லும்போது அது வெறும் ஒரு சிங்கிள் ஷீட் கிடையாது. அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா பிஎன்எல் அக்கௌண்ட் இருக்கும், பேலன்ஸ் ஷீட் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி இருக்கும், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இது இல்லாமல் என்னவும் இருக்கும்னா நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸும் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா டைட்டில் ஆஃப் ஈச் ஸ்டேட்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். அதே மாதிரி நம்ம நோட்ஸை பற்றியும் என்ன கொடுக்கணும்னா ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். நோட்ஸை பற்றி ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது we will also include the summary of significant accounting policies. இது இல்லாமல் லாஸ்ட்டாக நம்ம என்ன இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் எந்த டேட்டு அண்ட் எந்த பீரியடுக்கான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ஆடிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டேட் ஆஃப் அண்ட் பீரியட் கவர்ட் பை ஈச் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இதெல்லாம் தான் எந்த பேராகிராஃபில் கொடுப்போம் அப்படின்னா ஒப்பீனியன் பேராகிராஃபில் கொடுப்போம். அப்போ ஒப்பீனியன் பேராகிராஃபில் என்னென்னலாம் வரும், ஐடென்டிஃபை த என்டிட்டிஸ் ஹூஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹேவ் பீன் ஆடிட்டட், ஸ்டேட் தட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹேவ் பீன் ஆடிட்டட், identify the title of each statement comprising the financial statements and refer to notes including a summary of significant accounting policies and specify the date of period covered by each financial statements. Then next para, immediate para என்ன இருக்கும் அப்படின்னா basis for opinion paragraph. இந்த பேராகிராஃபில் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா நம்ம எந்த ரீசனுக்காக மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுத்தோம் இல்லை எதனால நம்ம அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுத்தோம் அப்படின்னு அந்த ரீசன்னா எதில் இருக்கும்னா இந்த பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃபில் இருக்கும். இதில் ஜென்ரலாக என்னென்ன விஷயங்கள்லாம் வரும் அப்படின்றதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜென்ரலி என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருப்போம் அப்படின்னா இப்போ ஆடிட்டர் ஆடிட் கண்டக்ட் பண்ணுறாரா, ஆடிட் கண்டக்ட் பண்ணுறது எதை பேஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணுறாரு, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் பேஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணாரு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை சொல்லிடுவோம். ஆடிட் வாஸ் கண்டக்டட் ஆஸ் பர் என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங். நெக்ஸ்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி நாங்கள் இந்த ரிப்போர்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி பேராக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம கொடுத்துருவோம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம என்ன கம்ப்ளை பண்ணியிருக்கோம்னா எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் லா அண்ட் கோட் ஆஃப் எத்திக்ஸ் கம்ப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லிடுவோம். இதோட சேர்த்து நம்ம எதை பற்றியும் சொல்லிடுவோம் அப்படின்னா வி ஆர் இண்டிபெண்ட் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்லிடுவோம். தென் லாஸ்ட்டாக இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லுவோம்னா நம்ம ஒப்பீனியன் கொடுக்குறோன்னா எவிடன்ஸ் அப்டைன் பண்ணாமல் ஒப்பீனியன் கொடுக்க முடியாது. ஸோ ஆடிட்டர் ஹேஸ் அப்டைன் சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் ஃபார் ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பை ஹிம் அப்படின்றதையும் இந்த பேராகிராஃபில் சொல்லிடுவோம்னா பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃபில் சொல்லிடுவோம். அப்போ இதெல்லாம் சொல்லிடுவோம். ஸ்டேட் தட் ஆடிட் வாஸ் கண்டக்டட் ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், ஸ்டேட்மெண்ட் இண்டிகேட்டிங் இன் பிரீஃப் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்டேட் தட் ஆடிட்டர் கம்ப்ளைட் வித் எத்திக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் law and code of ethics along with auditor is independent. Then auditor has obtained sufficient and appropriate audit evidence for opinion expressed by him அப்படின்றத சொல்லிடும். தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா அதர் இன்ஃபர்மேஷன் பேரா இருக்கும். இது SA 720 சொல்லியிருக்காங்க. இது நமக்கு சிலபஸ்ல இல்லை. ஸோ நோ நீட் டு வரி அபவுட் இட். நெக்ஸ்ட் என்ன பேராகிராஃப் இருக்கும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பற்றி நம்ம ஆடிட் ரிப்போர்ட்டில் இன்க்ளூட் பண்ணோம். இது ஒரு செப்பரேட் செக்ஷனில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அந்த செக்ஷனோட நேம் என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டு அதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியை சொல்லியிருப்போம். இப்போ மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபஸ்ட்டு பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. அது எய்தர் டியூ டு ஃப்ராடாகவும் இருக்கக்கூடாது இல்லை எரராகவும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு ப்ராப்பரான இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் அவங்க டிராஃப்ட் பண்ணும். இது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அப்போ செகண்ட் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல். தென் தேர்ட் அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது கோயிங் கன்சர்ன் பேசிஸ் ஆஃப் அசம்ஷன் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை அவங்க இஷ்டத்துக்கு எடுத்து பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி அந்த கோயிங் கன்சர்ன் பேசிஸ் ஆஃப் அசம்ஷன் அப்ராப்ரியேட்டா இல்லையா அப்படின்றத அவங்க அசஸ் பண்ணணும். அப்போ அசஸ் த என்டிட்டிஸ் எபிலிட்டி டு கண்டினியூ அஸ் கோயிங் கன்சர்ன் வந்து அவங்களோட தேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி.
தென் அவங்க இந்த கோயிங் கன்சர்னை பற்றி என்ன கொடுக்கும்போது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது எப்போ இந்த யூஸ் ஆஃப் கோயிங் கன்சர்ன் அசம்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எதனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டினா மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரிப்பேரிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். தென் ஃபார் சச் இன்டர்னல் control as management determines is necessary to enable preparation of financial statements that are free from material misstatement, whether due to fraud or error, and assessing the entity's ability to continue as going concern and whether the use of going concern basis of accounting is appropriate, as well as disclosing, if applicable, matters relating to going concern. And the explanation of management's responsibility for this assessment shall include a description of when the use of going concern basis of accounting is appropriate. அப்போ சம்மரி மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி மூணு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஒன்று ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இன்னொன்று மெயின்டைன் இன்டர்னல் கண்ட்ரோல், தேர்டு அசஸிங் த என்டிட்டிஸ் எபிலிட்டி டு கண்டினியூ ஆஸ் கோயிங் கன்சர்ன். ஈஸி, சூப்பர். தென் நெக்ஸ்ட் பேராகிராஃப் என்ன இருக்கும் அப்படின்னா ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நம்ம பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃபில் ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு பேராகிராஃப் இன்க்ளூட் பண்ணணும்னு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தோமா, அதுதான் இந்த பேராகிராஃப். அப்போ இந்த ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி பேராகிராஃபை செப்பரேட்டாக ஒரு ஹெட்டிங் போட்டு கொடுத்துருப்போம். அந்த ஹெட்டிங் என்னன்னா ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டு அதில் தான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி சொல்லியிருப்போம். இப்போ நம்ம ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை மூணாக நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஒன்று பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்னொன்று அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்னொன்று கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆடிட்டர் என்ன அப்படின்றத கம்யூனிகேட் பண்ணிடுவோம். அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆடிட்டர் என்னது? டு அப்டெயின் reasonable assurance that financial statements as a whole are free from மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இதுதான் ஆடிட்டரோட அப்ஜெக்டிவ். ஃபர்ஸ்ட் இந்த அப்ஜெக்டிவை சொல்லிடுவோம் எந்த பேராகிராஃபில்? ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி பேராகிராஃபில். தென் இப்போ ரீசனபிள் அஷூரன்ஸ்னா என்ன அப்படின்றது ஆடிட்டருக்கு தெரியுமா? ஆனால் யூசர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தெரியாது. ஏன்னா யூசர்ஸ் தான் என்ன பண்ண போறாங்கன்னா ஆடிட் ரிப்போர்ட்டையும் யூஸ் பண்ண போறாங்க. அப்போ அவங்களுக்கு ரீசனபிள் அஷூரன்ஸ்னா என்ன அப்படின்றத சொல்லணும். அப்போ ரீசனபிள் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் இஸ் அ ஹை லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் பட் நாட் அ கேரண்டி அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட சொல்லிடும். என்ன சொல்லிடும்? ரீசனபிள் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் இஸ் அ ஹை லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் அண்ட் இட் இஸ் நாட் அ கேரண்டி அப்படின்றத சொல்லிடும். தென் அவங்க கிட்ட என்னவும் சொல்றோம் அப்படின்னா மிஸ்டேட்மெண்ட்ன்றது அது எதுனாலையும் வரலாம், ஃப்ராட்னாலையும் நடக்கலாம், எரர்னாலையும் நடக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறோம். இதுதான் ஆடிட்டரோட பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போறோம்னா அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆடிட்டர் என்னன்னு சொல்ல போறோம். அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆடிட்டர் என்னது? டு அப்டெயின் ரீசனபிள் அஷூரன்ஸ் தட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் அ ஹோல் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வெதர் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர். நெக்ஸ்ட் யூசருக்கு ரீசனபிள் அஷூரன்ஸ்னா என்ன அப்படின்றத சொல்றோம். ரீசனபிள் அஷூரன்ஸ்னா என்ன? இட் இஸ் அ ஹை லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் அண்ட் நாட் அ கேரண்டி அப்படின்றத சொல்றோம். தென் என்னவும் சொல்றோம் அப்படின்னா மிஸ்டேட்மெண்ட்ஸ் எதுனாலையும் வரலாம், ஃப்ராடுனாலையும் நடக்கலாம், எரர்னாலையும் நடக்கலாம் அப்படின்றத சொல்லிடும். தென் நெக்ஸ்ட் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டியில நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் எப்படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது சில ஜட்ஜ்மெண்ட் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அப்போ ஆடிட்டரும் ஆடிட் ரிப்போர்ட்டில் அவரோட ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது சில கேசஸில் ஹி ஹேஸ் டு யூஸ் இஸ் ஜட்ஜ்மெண்ட். அப்போ ஆடிட்டர் அந்த மாதிரி அவரோட எதை யூஸ் பண்ணியிருக்காரு? ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொன்னோம். இது இல்லாமல் ஆடிட்டர் ஆடிட் பண்ணும்போது என்டிட்டி சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டு மண்டே ஆட்டக்கூடாது. கண்டிப்பாக ஹி ஷுட் ஆஸ்க் வை. கரெக்டாக அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம்னு சொல்கிறோம். அப்போ ஆடிட்டர் த்ரூ அவுட் த ஆடிட் என்ன மெயின்டைன் பண்ணியிருக்காரு? ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசம் மெயின்டைன் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் நம்ம சொல்லிடுறோம். கிளியரா? தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா டிஸ்கிரைப் த ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் குரூப் ஆடிட். குரூப் ஆடிட்ல நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றதையும் சொல்லிடும். இது இல்லாமல் சில விஷயங்களை நம்ம சொல்கிறோம். என்னென்ன விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஆடிட்டர் ஆடிட் பண்ணும்போது ஹி ஐடென்டிஃபைஸ் அண்ட் அசஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி அவர் ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா பை அப்டைனிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆஃப் த என்டிட்டி அப்படின்றதையும் நம்ம சொல்லிடும். இது இல்லாமல் நம்ம எதையும் எவாலுவேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அக்கௌண்டிங் பாலிசிஸோட அப்ராப்ரியேட்னஸை எவாலுவேட் பண்ணுறோம். தென் என்டிட்டியோட யூஸ் ஆஃப் கோயிங் கன்சர்ன் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கையும் நம்ம எவாலுவேட் பண்ணுறோம். இது இல்லாமல் ஃபேர் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம்ஒர்க்கில் ஸ்பெசிஃபிக் எவாலுவேஷனில் எதை எவாலுவேட் பண்ணுறோம்னா ஓவரால் ப்ரெசன்டேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டென்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை எவாலுவேட் பண்ணுறோம். இதெல்லாம் தான் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டினா அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அப்போ அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்ன ஃபஸ்ட்டு சொல்கிறோம் அப்படின்னா ஆடிட்டர் எக்ஸசைஸ் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் மெயின்டைன் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசம் அண்ட் ஆடிட்டர் டிஸ்கிரைப்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்
group audit. Then auditor states that he identifies and assesses the risk of material misstatement, obtains understanding of internal control system, evaluate appropriateness of accounting policies, conclude on appropriateness of management use of going concern, and evaluate overall presentation structure and content of financial statements. Correct? Then third responsibility என்னது? Communication related responsibilities. இந்த communication related responsibilitiesல யார்கிட்ட communicate பண்றத பத்தி பேசுறாங்க அப்படின்னா TCWG கிட்ட communicate பண்றத பத்தி பேசுறாங்க. TCWG கிட்ட நம்ம எதெல்லாம் communicate பண்றோம் அப்படின்னா planned scope and timing of auditor communicate பண்றோம், significant audit findings including significant deficiencies நம்ம communicate பண்றோம். அப்ப யார்கிட்ட communicate பண்றோம்? TCWG கிட்ட communicate பண்றோம். எதை பத்தி communicate பண்றோம்? planned scope and timing of audit பத்தி communicate பண்றோம், significant audit findings communicate பண்றோம். அது communicate பண்ணும்போது including எதையும் கம்யூனிகேட் பண்றோம்னா significant deficiencies in internal controlலையும் நம்ம கம்யூனிகேட் பண்றோம். Then in case of audit of என்ன entities, listed entities ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா listed entitiesனா ஜென்ரலி அதில் பப்ளிக்கோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்குமா, அப்போ கண்டிப்பாக ஆடிட்டர் என்ன எதை பற்றி அதில் சொல்லி ஆகணும். ஆடிட் ஆஃப் லிஸ்டட் என்டிட்டிஸ் கேஸில் சொல்லி ஆகணும் அப்படின்னா கம்ப்ளைன்ஸ் வித் ரெலவெண்ட் எத்திக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ். அண்ட் இப்போ இந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு த்ரெட்டு ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது ரிலேஷன்ஷிப்ஸோ இல்லை அதர் மேட்டர்ஸோ இருக்குது அப்படின்னா அதை பற்றியும் கம்யூனிகேட் பண்ணணும். அது இல்லாமல் அந்த த்ரெட்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன சேஃப்கார்ட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்றதையும் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ ஆடிட் ஆஃப் லிஸ்டட் என்டிட்டியோட கேஸில் ஆடிட்டர் எதை பற்றின ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா தே ஹாவ் கம்ப்ளைட் வித் ரெலவெண்ட் எத்திக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் regarding independence and அந்த இண்டிபெண்டன்ஸ் மேலே த்ரெட்டு கொண்டு வர மாதிரி என்னென்ன ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் அதர் மேட்டர்ஸ் இருக்கோ அதை பற்றியும் கம்யூனிகேட் பண்ணணும். தென் அந்த த்ரெட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன சேஃப்கார்ட்ஸ் எடுக்கிறோமோ அதை பற்றியும் ஆடிட்டர் ஹேஸ் டு கம்யூனிகேட். அண்ட் ஆடிட் ஆஃப் லிஸ்டட் என்டிட்டிஸில் முக்கியமாக ஒரு பேராகிராஃப் நம்ம இன்க்ளூட் பண்ணியே ஆகணும், விச் இஸ் கீ ஆடிட் மேட்டர் பேராகிராஃப். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணிடணும். இதுதான் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னா கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். கிளியரா? தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா லொகேஷன் ஆஃப் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி செக்ஷன். அப்போ இந்த ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி பேராகிராஃப் கொடுக்குறோம்ல, அது ஆடிட் ரிப்போர்ட்ல எங்கே வரலாம் அப்படின்னா 3 பிளேசஸ்ல வரலாம். எய்தர் பாடி ஆஃப் த ஆடிட் ரிப்போர்ட்ல வரலாம். இப்போ நம்ம வரிசையா ஒப்பீனியன், பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன், மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி கொடுக்குறோம்ல, அதுலேயே ஃப்ரண்ட் ஆஃப் த அந்த ஃபேஸ் ஆஃப் த ஆடிட் ரிப்போர்ட்ல என்ன பண்ணலாம், ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு பேராகிராஃபை இன்க்ளூட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி பின்னாடி அடிஷ்னலாக அப்பெண்டிக்ஸ்னு ஒரு ஷீட் வச்சு அந்த ஷீட்டில் என்ன பண்ணலாம், ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி பேராகிராஃபை இன்க்ளூட் பண்ணலாம். அப்படி இல்லைனா கம்பெனி அவங்களோட வெப்சைட்டில் என்ன பண்ணலாம், ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேராகிராஃபை போஸ்ட் பண்ணிடலாம். கிளியரா? அப்போ எந்தெந்த இடத்துலலாம் இருக்கலாம் அப்படின்னா பாடி ஆஃப் த ஆடிட் ரிப்போர்ட்டில் இருக்கலாம், தென் அப்பெண்டிக்ஸில் இருக்கலாம், தென் கம்பெனியோட இதில் இருக்கலாம்னா வெப்சைட்டில் இருக்கலாம். தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா அதர் ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ இந்த அதர் ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டினா நத்திங் பட் இப்போ ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்ல சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிப்போம்னா ஆடிட் ரிப்போர்ட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் கம்பெனிஸ் ஆக்டோ இல்லை வேற ஏதாவது ஆக்டோ இந்த விஷயத்தையும் ஆடிட் ரிப்போர்ட்ல இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னன்னா அதர் ரிப்போர்ட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இதை செப்பரேட்டாக ஒரு ஹெட்டிங் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிப்போர்ட் பண்ணுவோம். அது என்ன ஹெட்டிங்னா ரிப்போர்ட் ஆன் அதர் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ். இதில் ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ் இருக்கு. என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இதே விஷயத்தை தான் அந்த அதர் ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்லையும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ரெண்டுத்துக்காகவும் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்காக ஒரு தடவை, திரும்ப அதர் ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்காக ஒரு தடவை அப்படின்னு சொல்லி தனித்தனியாக என்ன பண்ண வேணாம், ஒரே விஷயத்த ரிப்போர்ட் பண்ண வேணாம், ரெண்டுத்தையும் சேர்த்தே என்ன பண்ணால் போதும், நம்ம ரிப்போர்ட் பண்ணால் போதும். ஆனால் அப்படி சேர்த்து ரிப்போர்ட் பண்ணும்போது வி மஸ்ட் கிளியர்லி டிஸ்டிங்விஷ் எது எஸ்ஏக்காக ரிப்போர்ட் பண்ணுறோம், எது அதர் லீகல் ரெக்குயர்மெண்ட்டுக்காக நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றத செப்பரேட்டாக டிஸ்டிங்விஷ் பண்ணி காட்டிடணும். இப்போ ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் ரிலேட்டடாக என்னென்ன நம்ம ரிப்போர்ட்டிங் பண்ணுறோமோ அதை என்ன ஹெட்டிங் போட்டு பண்ணுவோம் அப்படின்னா ரிப்போர்ட் ஆன் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அந்த விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம், ரிப்போர்ட் பண்ணுவோம். கிளியர்? தென் நெக்ஸ்ட் ஒன் சிக்னேச்சர் ஆஃப் த ஆடிட்டர். இப்போ ஆடிட்டர் இண்டிவிஜுவலாக இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்சனோட நேமு அண்ட் அவரோட மெம்பர்ஷிப் நம்பர் போட்டு அவங்க சைன் பண்ணணும். இதே ஒரு ஃபர்மோ எல்எல்பியோ என்ன பண்ணுறாங்க, ஆடிட் பண்ணுறாங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட் பார்ட்னரும் ஒரு பர்சன் இருப்பார். அப்போ என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் அவரோட பர்சனல் நேமில் சைன் பண்ணணும், தென் அவரோட மெம்பர்ஷிப் நம்பரை கொடுக்கணும். இது இல்லாமல் ஃபர்மோட நேமும் இருக்கணும், ஃபர்மோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இருக்கணும்.
அப்போது இண்டிவிஜுவலாக இருந்தாங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் அவரோட பர்சனல் நேமில் சைன் பண்ணுவார். நேமில் சைன் பண்ணும்போது கூடவே எதையும் இன்க்ளூட் பண்ணிப்பார்னா மெம்பர்ஷிப் நம்பரையும் இன்க்ளூட் பண்ணிப்பார். இதே ஃபார்ம் ஆர் எல்எல்பியாக இருந்தாங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் அவரோட பர்சனல் நேமில் சைன் பண்ணுவார், கூடவே மெம்பர்ஷிப் நம்பரையும் இன்க்ளூட் பண்ணுவார். அதோடு சேர்த்து ஃபார்மோட நேமு ப்ளஸ் ஃபார்மோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது எல்லாமே இருக்கும் சைன் பண்ணும்போது. தென் பிளேஸ் ஆஃப் சிக்னேச்சர் என்ன அப்படின்னா நம்ம பேசிக்காக எந்த சிட்டியிலேருந்து ஆடிட் ரிப்போர்ட்டை சைன் பண்ணுறோமோ அந்த சிட்டி தான் என்னது பிளேஸ் ஆஃப் சிக்னேச்சர். தென் லாஸ்ட்டாக என்ன டேட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். டேட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா இட் ஷுட் நாட் பி ஏர்லியர் தேன் த டேட் ஆன் விச் சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் ஹாஸ் பீன் அப்டேட். ஏன் அப்படின்னா எவிடன்ஸ் கிடச்சதுக்கப்புறமா தான் நம்ம கன்க்ளூஷன் ட்ரா பண்ணுவோம். கன்க்ளூஷன் ட்ரா பண்ணதுக்கப்புறமா தான் அந்த கன்க்ளூஷனுக்கு மேலே தான் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், ஒப்பீனியன் கொடுக்க போகிறோம். அப்போ எவிடன்ஸ் கிடைச்ச டேட்டுக்கு முன்னாடியே நம்மளோட என்ன இருந்தால் ஆடிட் ரிப்போர்ட் டேட் இருந்தால் அது கான்ட்ரடிக்டரியாக இருக்கும். கரெக்டா? ஸோ அதனால கண்டிப்பாக ஒரு விஷயம் என்ஷூர் பண்ணிக்கணும் என்ன அப்படின்னா டேட் ஆஃப் த ஆடிட் ரிப்போர்ட் ஷுட் நாட் பி ஏர்லியர் தேன் த டேட் இன் விச் சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் ஹாஸ் பீன் அப்டெயின். தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் UDIN இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த UDIN இஸ் நத்திங் பட் அண்ட் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இந்த நம்பர் எதுக்காக ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க, எதுக்காக ஆடிட் ரிப்போர்ட்டில் இன்க்ளூட் பண்ணணும் பேசிக்காக அப்படின்னா இப்போது நிறைய பேர் அக்கௌண்டன்ஸ் இருந்தாங்க, அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸாக இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனியை ஆடிட் பண்ணி அவங்க ஆடிட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அப்படி அவங்க ஒரு ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் அந்த ரிப்போர்ட்டோட குவாலிட்டி நல்லா இருக்காது. ஏன் அப்படின்னா they are not qualified people, they are not professionals. கரெக்டா? ஸோ அதனால ICAI யூசர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா யாரெல்லாம் ICAIயோட மெம்பர்ஸோ அவங்களுக்கு ஒரு யூசர் நேம் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் எந்தெந்த ரிப்போர்ட்லாம் சைன் பண்ணுறீங்களோ அந்த ரிப்போர்ட்லாம் ஒரு யூனிக்கான நம்பர் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி அந்த நம்பரை என்ன பண்ணணும் அந்த ரிப்போர்ட்டில் இன்க்ளூட் பண்ணணும். அண்ட் அந்த நம்பர் ஜென்ரேட் பண்ணும்போது நம்ம என்ன ரிப்போர்ட் சைன் பண்ண போகிறோமோ அந்த ரிப்போர்ட்டில் உள்ள டீட்டெயில்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபீட் பண்ணி அந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டுக்காக ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணுவோம். இந்த நம்பர் சேமாக இருக்காது, ஒரு தடவை ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு ரிப்போர்ட்டுக்கும் என்ன ஆகிட்டே இருக்கும், நம்பர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அப்போ ஆடிட் ரிப்போர்ட் நம்ம சைன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு UDIN என்ன பண்ணணும் ஜென்ரேட் பண்ணி அந்த நம்பரையும் எதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆடிட் ரிப்போர்ட்டில் இன்க்ளூட் பண்ணணும். Clear? So with this our revision of SA 700 comes to an end. Hi guys. இன்னைக்கு நம்ம SA நம்பர் 701 ரிவைஸ் பண்ண போகிறோம். SA 701 என்னது? Communicating key audit matters in the independent auditor's report. கிளியரா? இப்போ இந்த எஸ்ஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கீ ஆடிட் மேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்றத இந்த எஸ்ஏல பார்த்தோம். கரெக்டாக? இப்போது ஆஸ் ஆடிட்டர்ஸ் நம்ம ஒரு கம்பெனியோட ஆடிட் பண்ணும்போது சில விஷயங்களை யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படின்னா TCWG கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவோம். இது பற்றி எந்த எஸ்ஏல பேசுகிறாங்க அப்படின்னா SA 260 பேசுகிறாங்க. எதை பற்றி? என்னென்ன மேட்டர்ஸ்லாம் TCWG கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி. நம்ம எல்லா விஷயங்களையும் யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ண மாட்டோம், TCWG கிட்ட கம்யூனிகேட் பண்ண மாட்டோம். எந்த விஷயங்கள் தான் கம்யூனிகேட் பண்ணுவோம்னா சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் தான் கம்யூனிகேட் பண்ணுவோம். எது தான் கம்யூனிகேட் பண்ணுவோம்? சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ். இப்போது நம்ம TCWG கிட்ட சில எதை சொல்கிறோம்னா சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் சொல்கிறோம். சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ்னால் என்னது? இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ். கரெக்டாக? இப்போது நம்ம TCWG கிட்ட என்ன இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ்லாம் சொன்னோமோ அதெல்லாம் யாருக்கிட்டையும் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா யூசர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணணும். எது மூலியமாக கம்யூனிகேட் பண்ணுவோம்னா நம்மளோட ஆடிட் ரிப்போர்ட் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணுவோம். அண்ட் அதுலேயும் TCWG கிட்ட சொன்ன எல்லா சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸையும் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண மாட்டோம். எந்த விஷயங்கள் மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ணுவோம்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸை மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ணுவோம். எது மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ணுவோம்? மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் தான் கம்யூனிகேட் பண்ணுவோம். இந்த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கீ ஆடிட் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க? கீ ஆடிட் மேட்டர்ஸ். அப்போ பேசிக்காக கீ ஆடிட் மேட்டர்ஸ் எதுலேருந்து வரக்கூடிய மேட்டர்ஸ்? TCWG கிட்ட கம்யூனிகேட் பண்ணதுலேருந்து வர மேட்டர்ஸ் தான் என்னது? கீ ஆடிட் மேட்டர்ஸ். கிளியரா? அப்போ கீ ஆடிட் மேட்டர்னா என்ன? டெஃபினிஷன் ஆஃப் கீ ஆடிட் மேட்டர் என்ன? கீ ஆடிட் மேட்டர் ஆர் தீஸ் மேட்டர்ஸ் தட் இன் ஆடிட்டர்ஸ் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் வேர் ஆஃப் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் இன் த ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் தீஸ் ஆர் செலக்டட் ஃப்ரம் மேட்டர்ஸ் கம்யூனிகேட்டட் வித் TCWG. அப்போ கீ ஆடிட் மேட்டர்ஸ்னா என்ன? தீஸ் ஆர் matters that in auditor's professional judgment were of most significant in the audit of financial statements. And அந்த key audit matters எங்க இருந்து தான் எடுக்கிறோம்?
மேட்டர்ஸ் கம்யூனிகேட்டட் வித் டிசிடபிள்யூஜிலேருந்து தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். இதுதான் என்ன மேட்டர்ஸ்? கீ ஆடிட் மேட்டர்ஸ். கிளியரா? இப்போ எதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த கீ ஆடிட் மேட்டர் வேணும்? வாட் இஸ் த பர்பஸ்? வாட் இஸ் த பர்பஸ்? எதுக்காக நம்ம ஆடிட் ரிப்போர்ட்டில் கீ ஆடிட் மேட்டர்ஸை நம்ம யூசர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம சில விஷயங்கள் யார்கிட்ட தான் கம்யூனிகேட் பண்ணுறோம்? டிசிடபிள்யூஜிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம். எதுக்காக நம்ம டிசிடபிள்யூஜி கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம்? ஏன்னா டிசிடபிள்யூஜியோட வேலை என்ன அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் அவங்க ஒர்க்கை ஒழுங்காக பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு ஓவர்சீ பண்ணுறது தான் யாரோட வேலை? டிசிடபிள்யூஜியோட வேலை. கிளியரா? அப்போது நம்ம எதெல்லாம் டிசிடபிள்யூஜி கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் ஏதோ ஒரு விஷயத்த ஒழுங்காக பண்ணல, ஏதோ மாற்றி பண்ணுறாங்க, தப்பாக பண்ணுறாங்க, அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? டிசிடபிள்யூஜி கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம். கிளியரா? இப்போ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக யாருக்கும் தெரிஞ்சாகணும் அப்படின்னா, யூசர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சாகணும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, கீ ஆடிட் மேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த ஆடிட் ரிப்போர்ட்டில் இன்க்ளூடே பண்ணுறோம். கிளியரா? அப்போ பேசிக்காக இந்த கீ ஆடிட் மேட்டரை நம்ம ஆடிட் ரிப்போர்ட்டில் இன்க்ளூட் பண்ணும்போது அது எதை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா, கம்யூனிகேட்டிவ் வேல்யூ ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. எதை இன்க்ரீஸ் பண்ணுது? கம்யூனிகேட்டிவ் வேல்யூ ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் நம்ம யூசர் கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்கிறதுனால அது எதுவும் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, டிரான்ஸ்பரன்சியும் ப்ரொவைட் பண்ணுது. எதுவும் ப்ரொவைட் பண்ணுது? டிரான்ஸ்பரன்சியும் ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் யூசர்ஸால் என்ன பண்ணிக்க முடியுது அப்படின்னா, தே ஆர் கெட்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த entity and areas of significant management judgment. அப்போ யூசர்ஸ்க்கு என்னவும் கிடைக்குது? அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி அண்ட் ஏரியாஸ் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் மேனேஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் கிடைக்குது. கிளியரா? அப்போ நம்ம கீ ஆடிட் மேட்டர்ஸை என்ன பண்ணும்போது, யூசர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது அதை எதை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா, கம்யூனிகேட்டிவ் வேல்யூ ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட்டை அது என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் பண்ணுது. அது இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் யூசர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுனால என்னவும் வந்துடுது அப்படின்னா, டிரான்ஸ்பரன்சியும் வந்து அண்ட் யூசர்ஸ்க்கு என்னவும் கிடச்சிருது? அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி அண்ட் ஏரியாஸ் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் மேனேஜ்மெண்ட்டும் கிடச்சிருது. ஈஸி, சூப்பர். இப்போது நம்ம மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் தான் என்ன மேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம்? கீ ஆடிட் மேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். கரெக்டாக? அப்போது எதெல்லாம் நம்ம மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆடிட்டர்ஸ் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆடிட்டர்ஸ் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். அப்போ ஆடிட்டர் எப்பெல்லாம் ஒரு மேட்டரை மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் இல்லை கீ ஆடிட் மேட்டர்னு கன்சிடர் பண்ணுவார் அப்படின்னா, 3 கேசஸில் கன்சிடர் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, ஏரியாஸ் ஆஃப் highest assessed risk of material misstatement or significant risk identified in accordance with SA 315. Second case, significant auditor's judgment relating to areas in financial statement involves significant management judgment including accounting estimates which have high estimation uncertainty. Third case, the effect of an audit of significant event or transaction that occur during the period. அப்போ இந்த 3 கேசஸ்லையும் தான் ஆடிட்டர் அவரோட ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டில் என்னென்னு எடுத்துப்பார்? அந்த மேட்டர்ஸை கீ ஆடிட் மேட்டர்ஸ்னு எடுத்துப்பார். ஃபர்ஸ்ட் மேட்டர் என்னது? ஏரியா ஆஃப் ஹையர் அசஸ் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஆர் சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் ஐடென்டிஃபைட் இன் அக்கார்டன்ஸ் வித் SA 315. ஒன்றுமே இல்லை. நம்ம ஆஸ் பர் SA 315 என்ன ப்ரொசீஜர் பண்ணுவோம் அப்படின்னா, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் பண்ணுவோம். என்ன ப்ரொசீஜர் பண்ணுவோம்? ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரில் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, டெஸ்டிங் எதுவுமே பண்ண மாட்டோம். We will just obtain the understanding of the entity and its environment including its internal control. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we will identify and assess the risk of material misstatement. ஓகே, இப்போ நம்ம அந்த மாதிரி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இந்த ஏரியாவில் தான் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா, எந்த ஏரியாலலாம் ஹை ரிஸ்க் இருக்கோ அந்த ஏரியாவெல்லாம் ஆடிட்டர் என்னவா கன்சிடர் பண்ணிடுவார்? கீ ஆடிட் மேட்டராக கன்சிடர் பண்ணிடுவார். கிளியரா? தென் செகண்ட் என்ன சொல்கிறாங்க? சிக்னிஃபிகண்ட் ஆடிட்டர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ரிலேட்டிங் டு ஏரியாஸ் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்வால்வ் சிக்னிஃபிகண்ட் மேனேஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் இன்க்ளூடிங் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் விச் ஹாவ் ஹை எஸ்டிமேஷன் அன்சர்டனிட்டி. கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லா அமௌண்ட்டையும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ப்ரிசைஸாக போட மாட்டாங்க. கண்டிப்பாக சில விஷயங்கள் எது யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அவங்கக்கிட்ட ஒரு டெட்டாஸ் இருக்காங்க. ஓகே, அந்த டெட்டாஸ் எவ்வளோனா 50 crores அளவுக்கு டெட்டாஸ் இருக்கு. இப்போ இந்த டெட்டாஸ்க்கு என்டிட்டி என்ன கிரியேட் பண்ணுறாங்கன்னா, ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுறாங்க. என்ன கிரியேட் பண்ணுறாங்க? ப்ரொவிஷன் எப்படி நம்மளா ப்ரிசைஸாக கிரியேட் பண்ணுவோமா இல்லை பேஸ்ட் ஆன் ஜட்ஜ்மெண்ட் கிரியேட் பண்ணுவாங்களா? பேஸ்ட் ஆன் ஜட்ஜ்மெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ப்ரொவிஷன் எவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 5 crores கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல யாரோட ஜட்ஜ்மெண்ட் இருக்குது? மேனேஜ்மெண்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் இருக்குது.
கிளியரா? இப்போ மேனேஜ்மெண்ட்டே அந்த விஷயத்தை ஜட்ஜ்மெண்ட் யூஸ் பண்ணி தான் எடுக்கும்போது ஆடிட்டரும் கண்டிப்பாக அது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும்னா அவரோட ஜட்ஜ்மெண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல யாரோட ஜட்ஜ்மெண்ட்டும் தேவைப்படுது, யாரோட ஜட்ஜ்மெண்ட்டும் தேவைப்படுது, மேனேஜ்மெண்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டும் தேவைப்படுது, ஆடிட்டரோட ஜட்ஜ்மெண்ட்டும் தேவைப்படுது. அண்ட் இந்த ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணதுனால இப்போ 5 crores நான் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். நிஜமாக 5 crores தான் எனக்கு இர்ரெக்கவரபிள் அமௌண்ட்டாக இருக்குமா, இல்லை அதுக்கு மேலே போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கா? அதுக்கு மேலே போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அப்போ தேர் இஸ் அன் ஹை டிகிரி ஆஃப் என்னது, அன்சர்டனிட்டி. கிளியரா? அப்போது ஒரு விஷயத்தில் மேனேஜ்மெண்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டும் இன்வால்வ்டாக இருக்குது, அந்த விஷயத்துக்கு யாரோட ஜட்ஜ்மெண்ட்டும் தேவைப்படுது, ஆடிட்டர்ஸோட ஜட்ஜ்மெண்ட்டும் தேவைப்படுது. அண்ட் தேர் இஸ் அன் என்னது, ஹை டிகிரி ஆஃப் அன்சர்டனிட்டி இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன மேட்டராக கன்சிடர் பண்ணிடுவோம், கீ ஆடிட் மேட்டராக கன்சிடர் பண்ணிடுவோம். தென் தேர்ட் கேஸ் எப்போனா, த எஃபெக்ட் ஆஃப் அன் ஆடிட் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட் ஆர் டிரான்சாக்ஷன் தட் அக்கர் டியூரிங் த பீரியட். அது என்ன சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட் ஆர் டிரான்சாக்ஷனா, என்டிட்டியில் நடக்கிற அன்யூஷுவல் ஈவெண்ட் ஆர் டிரான்சாக்ஷனை நம்ம சிக்னிஃபிகண்ட் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்டிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்க ஒரு லேண்டை செல் பண்ணுறாங்க. இப்போது நார்மலாக கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அவங்க ஏதோ ஒரு ப்ரொடக்ஷனில் இருப்பாங்க, இல்லை ட்ரேடிங்கில் இருப்பாங்க, இல்லை மேனுஃபேக்சரிங்கில் இருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. கரெக்டாக? இந்த லேண்டை விற்கிறது அவங்களோட என்னவா இருக்காது அப்படின்னா மெயின் பிஸ்னஸாக இருக்காது. டே டு டே பிஸ்னஸில் அவங்க பண்ணுற ஒரு விஷயமா இருக்காது. எப்போ தான் ஒரு என்டிட்டி லேண்டையோ பில்டிங்கோ விற்பாங்க, ஏதாவது ஒரு டைமில் அவங்களுக்கு ஃபண்டு தேவைப்படும் போது என்ன பண்ணுவாங்க, லேண்டை விற்று அந்த ஃபண்டை ஏற்பாடு பண்ணுவாங்க. கரெக்டாக? அப்போ இது என்டிட்டியில் நடக்கிற யூஷுவலான டிரான்சாக்ஷன் கிடையாது. இது என்ன டிரான்சாக்ஷன், அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன். இப்போ லேண்டை விற்றா அது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை இம்பாக்ட் பண்ணுமா பண்ணாதா? கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை இம்பாக்ட் பண்ணும். அப்போ என்டிட்டியில் ஏதோ ஒரு அன்யூஷுவல் ஈவெண்ட் ஆர் டிரான்சாக்ஷன் நடக்குது அண்ட் அதனால எது இம்பாக்ட் ஆக போகுது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இம்பாக்ட் ஆக போகுது அப்படின்னா அதை நம்ம என்ன மேட்டராக கன்சிடர் பண்ணிப்போம், கீ ஆடிட் மேட்டராக கன்சிடர் பண்ணிப்போம். கிளியரா? அப்போ இந்த 3 விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருந்தால் அதை நம்ம என்ன மேட்டராக கன்சிடர் பண்ணுவோம், கீ ஆடிட் மேட்டராக கன்சிடர் பண்ணுவோம். என்னென்ன 3 things, areas of higher assessed risk of material misstatement or significant risk identified in accordance with SA 315, significant auditor's judgment relating to areas in financial statements involves significant management judgment including accounting estimates which have high estimation uncertainty, and the effect of an audit of significant event or transaction that occur during the பீரியட். அப்போ இது 3 இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை கீ ஆடிட் மேட்டராக கன்சிடர் பண்ணிப்போம். கிளியரா? அண்ட் இப்போ கீ ஆடிட் மேட்டர்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா ஆடிட் ரிப்போர்ட்டில் இன்க்ளூட் பண்ணுமா? ஆடிட் ரிப்போர்ட்டில் சும்மா ஏதோ ஒரு பாயிண்டில் ஏதோ ஒரு பேராகிராஃபில் அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் போட்டு கீ ஆடிட் மேட்டர்ஸை இன்க்ளூட் பண்ணுவோமா, இல்லை செப்பரேட்டாக ஒரு பேராகிராஃப் கொடுக்கணுமா? செப்பரேட்டாக ஒரு பேராகிராஃப் கொடுக்கணும். அந்த பேராகிராஃப்க்கு என்ன ஹெட்டிங் இருக்கும், கீ ஆடிட் மேட்டர்ஸ் அப்படின்ற ஹெட்டிங் இருக்கும். கிளியரா? அண்ட் இந்த பேராகிராஃப்க்குன்னு தனியாக என்ன இருக்குன்னா இன்ட்ரோடக்டரி லாங்குவேஜ் இருக்குது. என்ன இருக்குது, இன்ட்ரோடக்டரி லாங்குவேஜ் மீன்ஸ் கீ ஆடிட் மேட்டர் பேராகிராஃப் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா கீ ஆடிட் மேட்டர்னா என்ன அப்படின்னு டெஃபினிஷன் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா கீ ஆடிட் மேட்டர்னா என்னன்னு யாருக்கு தெரியும், ஆடிட்டருக்கு தெரியும். ஆனால் யூசர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தெரியாது. கரெக்டாக? அப்போது அவங்களுக்கு என்னென்னா கீ ஆடிட் மேட்டர்னா என்ன அப்படின்றத சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பேராகிராஃப் ஸ்டார்டிங்கில் என்ன தான் எழுதுவோம், டெஃபினிஷன் ஆஃப் கீ ஆடிட் மேட்டர் தான் எழுதுவோம். டெஃபினிஷன் ஆஃப் கீ ஆடிட் மேட்டர் என்னது, key audit matter are those matters that in auditor's professional judgment were of most significant in the audit of financial statements of the current period அப்படின்னு சொல்லிடணும். தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம கீ ஆடிட் மேட்டர் வந்து எதில் இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா ஆடிட் ரிப்போர்ட்டில் இன்க்ளூட் பண்ணுறோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். என்னென்னா, இப்போது நம்ம கீ ஆடிட் மேட்டர்ஸை மட்டும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லேருந்து தனியாக பிக் பண்ணி அதை மட்டும் செக் பண்ணி ஒப்பீனியன் கொடுக்குறோமா? அது ஃபஸ்ட்டு கொஷின். இல்லை நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை மொத்தமாக ஆடிட் பண்ணும்போது அதில் கீ ஆடிட் மேட்டர்ஸ் இருந்தால் அதையும் இன்க்ளூட் பண்ணி சேர்த்து ஒப்பீனியன் கொடுக்குறோமா? கொஷின் புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு கேஸ் நான் என்ன கேட்டேன்னா, வெறும் கீ ஆடிட் மேட்டரை மட்டும் பிக் பண்ணி அதை செக் பண்ணி அதுக்கு மட்டும் செப்பரேட்டாக ஒப்பீனியன் கொடுக்குறோமா, இல்லை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அஸ் அ ஹோல் ஆடிட் பண்ணும்போது அதில் கீ ஆடிட் மேட்டர்ஸும் இருக்குது, அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அஸ் அ ஹோல் ஒப்பீனியன் கொடுக்கும்போது கீ ஆடிட் மேட்டரையும் கன்சிடர் பண்ணி ஒப்பீனியன் கொடுக்குறோமா? ஃபஸ்ட்டா செகண்டா?
செகண்ட் தான் பண்ணுறோம். கரெக்டாக? அப்போ இதையும் என்ன யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னா யூசர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். ஏன்னா யூசர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லைக் இவங்க தனியாக கீ ஆடிட் மேட்டர்னு கொடுத்துருக்காங்களே, அப்போ இதுக்கு ஏதாவது அவங்க தனியாக ஒப்பீனியன் கொடுப்பாங்களா அப்படின்னு யூசர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்ககிட்ட தெளிவாக நம்ம என்ன சொல்லிடுறோம்னா, நான் என்ன பண்ணலை, கீ ஆடிட் மேட்டருக்கு செப்பரேட்டாக எந்த ஒப்பீனியனும் கொடுக்கல. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அஸ் அ ஹோல் ஆடிட் பண்ணி ஒப்பீனியன் கொடுக்கும்போது நான் எதையும் கன்சிடர் பண்ணிக்கிறேன், கீ ஆடிட் மேட்டர்ஸையும் கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்லணும். இதுதான் செகண்ட் பாயிண்ட் அந்த பேராகிராஃபில் இருக்கும். என்ன, these matters were addressed in the context of audit of financial statement as a whole and informing the auditor's opinion thereon, and the auditor does not provide separate opinion on these matters. Clear? அப்ப introductory language என்னென்ன இருக்கும்? First definition of key audit matter இருக்கும். என்ன definition? Key audit matters are those matters in professional judgment were of most significant in the and second, these matters context of audit of financial statement as a whole and informing the auditor's opinion thereon, and the auditor does not provide separate opinion on these matters. Easy, super. Then next என்ன கான்செப்ட் சொன்னாங்க அப்படின்னா, key audit matter is not a substitute for. Key audit matter is not a substitute for four things சொல்றாங்க. என்னென்ன 4 things அப்படின்னா, first, disclosures in the financial statement as per applicable financial reporting framework requires management to make. Second one, auditor expressing a modified opinion when required by circumstances as per SA 705. Then reporting in accordance with SA 570 when material uncertainty exists relating to events or condition that may cast significant doubt on entity's ability to continue as going concern. Then last, a separate opinion on individual matters. அப்போ key audit matter paragraph is not a substitute for 4 விஷயம். First one என்னது? Disclosure in the financial statement that applicable financial reporting framework requires management to make. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் ஏதோ என்டிட்டியில் நடக்குதுன்னு வச்சுக்கோ, அதை அவங்க என்ன பண்ணணும், டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஆனால் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் அதை என்ன பண்ணல, டிஸ்க்ளோஸ் பண்ணல. நீங்கள் எப்படி இருந்தாலும் என்ன பண்ண போறீங்கன்னா, கீ ஆடிட் மேட்டர்ஸ்னு ஒரு பேராகிராஃபை உங்கள் ரிப்போர்ட்டில் இன்க்ளூட் பண்ண போறீங்க. நீங்கள் டேரெக்டாக அந்த கீ ஆடிட் மேட்டரில் என்ன சொல்லிடுங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லலாமா, அதை நம்ம பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, கீ ஆடிட் மேட்டர் பேராகிராஃப் இஸ் நாட் அ சப்ஸ்டியூட் ஃபார் டிஸ்க்ளோஷர்ஸ் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். எந்த விஷயங்களை டிஸ்க்ளோஸ் பண்ணுமோ அதை தனியாக மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணி தான் ஆகணும், டிஸ்க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். அதை நம்ம கீ ஆடிட் மேட்டர் பேராகிராஃபில் இன்க்ளூட் பண்ணுறோம்னு சொல்லி அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. கிளியரா? தென் செகண்ட் கேஸ் என்னது, ஆடிட்டர் எக்ஸ்பிரஸிங் மாடிஃபைடு ஒப்பீனியன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்ணுறோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது. நம்ம என்ன ஒப்பீனியன் கொடுக்கணும், அன்மாடிஃபைடா மாடிஃபைடா, மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்கணும். ஓகே, ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாங்கள் என்ன கொடுக்கல, மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்கல. அதுக்கு பதிலாக நாங்கள் இந்த விஷயத்தை எதில் சொல்லிக்கிறோம், கீ ஆடிட் மேட்டர் பேராகிராஃபில் சொல்லிக்கிறோம்னா அது நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா கீ ஆடிட் மேட்டர் இஸ் நாட் அ சப்ஸ்டியூட் ஃபார் என்ன ஒப்பீனியன், மாடிஃபைட் ஒப்பீனியன். கிளியர்? அண்ட் அதே மாதிரி இப்போ என்டிட்டி கோயிங் கன்சர்ன் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பண்ணுறாங்க. இதை அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அதை ப்ராப்பராக என்ன பண்ணிட்டு தான் பண்ணுவாங்கன்னா, அசஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. இப்போது அந்த கோயிங் கன்சர்னை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ஈவெண்ட் என்டிட்டியில் நடக்குது. கோயிங் கன்சர்னை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ஈவெண்ட் என்டிட்டியில் நடக்குது அண்ட் மெட்டீரியல் அன்சர்டனிட்டி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ அந்த விஷயத்தை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஏதாவது ஒரு பேராகிராஃபில் சொல்லணுமா, இல்லை கீ ஆடிட் பேராகிராஃபில் சொன்னால் போதுமா? கண்டிப்பாக செப்பரேட்டாக ஒரு பேராகிராஃபில் சொல்லணும். ஏன்னா SA 570 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மெட்டீரியல் அன்சர்டனிட்டி ரிலேட்டிங் டு கோயிங் கன்சர்ன் இருந்ததுன்னா அதை மெட்டீரியல் அன்சர்டனிட்டி ரிலேட்டிங் டு கோயிங் கன்சர்ன் அப்படின்னு ஒரு பேராகிராஃப் போட்டு நம்ம என்ன பண்ணணும், டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆடிட் ரிப்போர்ட்டில். ஸோ மெட்டீரியல் அன்சர்டனிட்டி இருந்தது அப்படின்னா அதை செப்பரேட்டாக as per SA 570 மெட்டீரியல் அன்சர்டனிட்டி ரிலேட்டிங் டு கோயிங் கன்சர்ன் பேரால தான் சொல்லணுமே தவிர அதை எந்த பேரால சொல்லக்கூடாது, கீ ஆடிட் மேட்டர் பேராகிராஃபில் சொல்லக்கூடாது. ஸோ கீ ஆடிட் மேட்டர் பேராகிராஃப் இஸ் நாட் அ சப்ஸ்டியூட் ஃபார் என்னது, SA 570. கிளியரா? அண்ட் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கீ ஆடிட் மேட்டருக்கு நம்ம என்ன ஒப்பீனியன் கொடுக்க போகிறது கிடையாது, செப்பரேட் ஒப்பீனியன் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அ செப்பரேட் ஒப்பீனியன் ஆன் இண்டிவிஜுவல் மேட்டர்ஸ். கிளியரா? அப்போ கீ ஆடிட் மேட்டர் இஸ் நாட் அ சப்ஸ்டியூட் ஃபார் என்னென்ன, disclosures in the financial statement that applicable financial reporting framework requires management to make. Then auditor expressing a modified opinion when required by circumstances as per SA 705.
reporting in accordance with SA 570 when material uncertainty exists relating to events or condition that may cause significant doubt on entity's ability to continue as going concern, then a separate opinion on individual matters. Clear? தென் லாஸ்ட்டாக என்ன படித்தோம் அப்படின்னு சொன்னால் கீ ஆடிட் மேட்டர் எல்லா என்டிட்டிஸ்க்கும் மேண்டேட்ரி கிடையாது. யாருக்கு மட்டும் தான் மேண்டேட்ரி? லிஸ்டட் என்டிட்டிஸ்க்கு மட்டும் தான் மேண்டேட்ரி. நேற்று SA 700 ரிவைஸ் பண்ணும்போது இது படித்தோமா? கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் லிஸ்டட் என்டிட்டி கேஸில் கண்டிப்பாக என்ன பேராகிராஃப் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும்? கீ ஆடிட் மேட்டர் பேராகிராஃப் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். அதில் கீ ஆடிட் மேட்டர்ஸை நம்ம சொல்லியிருக்கணும். கிளியரா? அண்ட் வென் தேர் இஸ் என்ன no key audit matter to communicate auditor's report, the auditor shall present that except for the matters in the basis for opinion section or material uncertainty relating to going concern section, we have determined that there is no key audit matter. இது எதுக்காக சொல்றாங்கன்னா listed entities-ல என்ன mandatory? key audit matter paragraph mandatory. ஓகே, அது மேண்டேட்ரின்றதுக்காக நம்ம பாட்டுக்கு சும்மா ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து கீ ஆடிட் மேட்டர்னு சொல்ல முடியாது. அப்போ எப்போ ஆடிட்டரோட ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டில் அது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட்னு தோணுதோ, அண்ட் நம்ம ஒரு 3 கேஸ் படித்தோமா, அந்த 3 கேஸில் ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை என்னவாகவே ட்ரீட் பண்ணுவோம்? கீ ஆடிட் மேட்டராகவே ட்ரீட் பண்ணுவோம். அதர்வைஸ் என்ன மேட்டரே கிடையாது, கீ ஆடிட் மேட்டரே கிடையாது. அப்போனா நம்மளால் அந்த கீ ஆடிட் மேட்டர் பேராகிராஃபை போடாமையும் இருக்க முடியாது. அப்போது நமக்கு நிஜமாக என்ன கிடைக்கல? கீ ஆடிட் மேட்டர் கிடைக்கல, பட் ஸ்டில் கீ ஆடிட் மேட்டர் பேராகிராஃப் இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற கேஸில் நம்ம அந்த இடத்துல என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா, நாங்கள் பேசிஸ் ஃபார் ஒப்பீனியனில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம், இல்லை மெட்டீரியல் அன்சர்டனிட்டி ரிலேட்டிங் டு கோயிங் கன்சர்ன் பேராகிராஃபில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அதை தவிர எங்களுக்கு வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் என்னவா தெரியலை, கீ ஆடிட் மேட்டராக தெரியலை அப்படின்றத அந்த பேராகிராஃபில் சொல்லிடணும். கிளியரா? அப்போ கீ ஆடிட் மேட்டர் இல்லாத டைமில் ஆடிட்டர் என்ன சொல்லணும்? எக்ஸப்ட் ஃபார் த matters in the basis for opinion section or material uncertainty relating to going concern section, we have determined that there is no key audit matter. Clear? And SA 705 என்ன சொல்றாங்கன்னா, எங்க நம்ம disclaimer of opinion கொடுக்குறோமோ, எங்க நம்ம disclaimer of opinion கொடுக்குறோமோ அந்த கேசஸில் என்ன பேராகிராஃபே வரக்கூடாது, கீ ஆடிட் மேட்டர் பேராகிராஃபே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கிளியரா? அப்போ கீ ஆடிட் மேட்டர் இஸ் யாருக்கு மேண்டேட்ரி? லிஸ்டட் என்டிட்டிஸ்க்கு மேண்டேட்ரி. கீ ஆடிட் மேட்டரே இல்லைன்னா ஆடிட்டர் என்ன சொல்லணும்? எக்ஸப்ட் ஃபார் த மேட்டர்ஸ் இன் த பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் செக்ஷன் ஆர் மெட்டீரியல் அன்சர்டனிட்டி ரிலேட்டிங் டு கோயிங் கன்சர்ன் செக்ஷன், we have determined that there is no key audit matter. And SA 705 என்ன சொல்றாங்க? It prohibits key audit matter para when auditor disclaims the opinion. Easy. So with this our SA 701 comes to an end. நம்ம நெக்ஸ்ட் ரிவைஸ் பண்ண போகிற SA 705 modification to the opinion in the independent auditors report. கிளியரா? இப்போது இந்த எஸ்ஏல ஆடிட்டரோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஆடிட்டர் என்ன ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறாரு அப்படின்னா, மாடிஃபைட் ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறாரு. எப்போல்லாம் மாடிஃபைட் ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால், இன்னொன்று சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கலன்னா, இந்த 2 கேஸில் தான் என்ன பண்ண முடியும்? modified opinion கொடுக்க முடியும். ஸோ அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க, to express clearly and appropriately modified opinion on the financial statement that is necessary when auditor concludes based on the evidence obtained that financial statement as a whole are not free from material misstatement or the auditor is unable to obtain sufficient and appropriate audit evidence to conclude that financial statement as a whole are free from material misstatement. அப்போ either financial statementsல என்ன இருக்குது? மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு அவருக்கு எவிடன்ஸ் கிடச்சிருச்சு, அப்படி இல்லாட்டி அவருக்கு எவிடன்ஸ் கிடைக்கல. எதுக்கான எவிடன்ஸ் கிடைக்கலனா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றதுக்கான அவருக்கு என்ன கிடைக்கல? எவிடன்ஸ் கிடைக்கல. இந்த 2 கேஸில் தான் அவர் என்ன ஒப்பீனியன் கொடுக்க முடியும்? மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்க முடியும். கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது என்னன்னா, டைப்ஸ் ஆஃப் மாடிஃபைட் ஒப்பீனியன். டைப்ஸ் ஆஃப் மாடிஃபைட் ஒப்பீனியன் எத்தனை டைப்ஸ் இருக்கு? 3 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன? qualified, adverse, disclaimer. கரெக்டா? இப்போ எந்த கேஸில் நம்ம குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுப்போம்? அதாவது பேசிக்காக என்ன அப்படின்னா, 2 விஷயம்தான். ஒன்று, நமக்கு சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடச்சிருச்சு, இல்லாட்டி சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கல. சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடச்சிருச்சு, இல்லை சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கல. இப்போ சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடச்சிருச்சு. என்னன்னு கிடச்சிருச்சுன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் என்ன இருக்குது?
மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது. கிளியரா? அண்ட் அது எப்படி இருக்குன்னா பர்வேசிவாக இருக்குது. அண்ட் அது எப்படி இருக்குது? பர்வேசிவாக இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன ஒப்பீனியன் கொடுப்போம்? அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுப்போம். கரெக்டாக? சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடச்சிருச்சு. என்னன்னு? மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது. அண்ட் அது எப்படி இருக்குன்னா இட் இஸ் நாட் பர்வேசிவ். அப்படின்னா நம்ம என்ன ஒப்பீனியன் கொடுப்போம்? குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுப்போம். கிளியரா? இப்போ நமக்கு என்னவே கிடைக்கல, சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸே கிடைக்கல. அப்போ பேசிக்காக என்னால் ஒப்பீனியனே கொடுக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஐ வில் டிஸ்க்ளைம் த ஒப்பீனியன். கிளியரா? அப்போது எனக்கு சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸே கிடைக்கல. அண்ட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அது எப்படி இருக்குது? பர்வேசிவாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படின்னா நான் என்ன ஒப்பீனியன் கொடுப்பேன்? டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் கொடுப்பேன். இல்லை, ஆனால் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்காதுன்னு எனக்கு தோணுது, பர்வேசிவாக இருக்காது அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் என்ன ஒப்பீனியன் கொடுப்பேன்? குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுப்பேன். கிளியரா? அப்போது எப்போ நம்ம அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுப்போம் அப்படின்னா ஆடிட்டருக்கு என்ன கிடச்சிருச்சு? எவிடன்ஸ் கிடச்சிருச்சு தட் என்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது அண்ட் அது பர்வேசிவாகவும் இருக்குது அப்படின்னு கிடச்சிச்சுன்னா அட்வர்ஸ். தென் எனக்கு எவிடன்ஸ் கிடச்சிருச்சு, மிஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது? நாட் பர்வேசிவாக இருக்குது அப்படின்னா என்ன ஒப்பீனியன்? குவாலிஃபைடு ஒப்பீனியன். எனக்கு எவிடன்ஸே கிடைக்கல, ஆனால் அதோட பாசிபிள் எஃபெக்ட் எனக்கு எப்படி இருக்கும்னு தோணுது? பர்வேசிவாக இருக்கும்னு தோணுதுன்னா டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன். நாட் பர்வேசிவாக இருக்கும்னா குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுப்பேன். கிளியரா? இதுதான் டைப்ஸ் ஆஃப் என்னது? மாடிஃபைடு ஒப்பீனியன். கிளியரா? இப்போ இந்த பர்வேசிவ் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன அப்படின்னா பேசிக்காக பர்வேசிவ் இஸ் அ டேர்ம். எதுக்கான டேர்ம்னா டு எக்ஸ்பிரஸ் த எஃபெக்ட் ஆர் பாசிபிள் எஃபெக்ட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ். டு எக்ஸ்பிரஸ் த எஃபெக்ட் ஆர் பாசிபிள் எஃபெக்ட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஒரு டேர்ம் தான் என்னது? பர்வேசிவ். அப்போ எப்போலாம் ஒரு மிஸ்டேட்மெண்ட்டை நம்ம பர்வேசிவ் அப்படின்னு சொல்லுவோம்னா இந்த 3 கேசஸில் தான் பர்வேசிவ்னு சொல்லுவோம். எய்தர் அது எப்படி இருக்கணும்னா இட் இஸ் நாட் கன்ஃபைன்டு டு ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் ஆர் ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், or if so confined represents a substantial portion of financial statements or in relation to disclosure of fundamental to users understanding of financial statement. இந்த 3 கேஸ்லையும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அந்த ஸ்டேட்மெண்ட்டை பர்வேசிவ்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது? are not confined to specific elements, accounts or items of financial statements. For example, இப்போ என்டிட்டி இன்வென்ட்ரி ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த இன்வென்ட்ரி ரெக்கார்ட்ஸில் ஏதோ ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ இன்வென்ட்ரி ரெக்கார்ட்ஸில் மிஸ்டேட்மெண்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எதோட வேல்யூ தப்பாக இருக்கும்? இன்வென்ட்ரியோட வேல்யூ தப்பாக இருக்கும். கிளியரா? இப்போ இன்வென்ட்ரியோட வேல்யூ தப்பாக இருந்தால் அது கண்டிப்பாக எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா சேல்ஸ், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அஃபெக்ட் பண்ணும். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அஃபெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் எஃபெக்ட் ஆகும். சேல்ஸ் எஃபெக்ட் ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் எஃபெக்ட் ஆகும். கிளியரா? அப்போது மிஸ்டேட்மெண்ட் பார்த்தா ஒரு இடத்துல இருக்குது, ஆனால் அதனால கண்டினியூஸாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய ஏரியாஸில் என்ன வருது? மிஸ்டேட்மெண்ட் வருது. அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பர்வேசிவ்னு சொல்லுவோம். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா தீஸ் ஆர் நாட் கன்ஃபைன்டு டு ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் ஆர் ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நாட் கன்ஃபைன்னா அது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் நிறைய ஐட்டமில் என்ன இருக்குது? ஸ்ப்ரெட்டாக இருக்குது அந்த மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். கிளியரா? இல்லை. செகண்ட் கேஸ் என்னென்னா அந்த மிஸ்டேட்மெண்ட் எப்படி தான் இருக்குது? கன்ஃபைன்டாக தான் இருக்குது. கன்ஃபைன்டு மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் என்ன இருக்குது? மிஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஆனால் அந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் அசட்டோ இல்லை ஏதோ ஒன்று என்ன பண்ணுது அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மேஜர் போர்ஷனை கவர் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதை பர்வேசிவ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்டிட்டியோட லேண்ட் அண்ட் பில்டிங் ஒன்று இருக்குது. இதோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 80 crores இருக்குது. என்டிட்டியோட டோட்டல் அசட்ஸ் எவ்வளோனா 100 crores இருக்குது. ஓகே, அப்போ மொத்த அசட்டே எவ்வளோ தான்? என்டிட்டியில் 100 crores தான். அதில் மேஜர் போர்ஷன் எது கவர் பண்ணிடுச்சு? இந்த லேண்ட் அண்ட் பில்டிங் கவர் பண்ணிடுச்சு. இப்போது இந்த லேண்ட் அண்ட் பில்டிங்கோட வேல்யூவேஷனில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பர்வேசிவ்னு சொல்லுவோம். பார்த்தா இது எந்த ஐட்டமோட தான் அஃபெக்ட் பண்ணுது? லேண்ட் அண்ட் பில்டிங்கை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுது. பட் ஸ்டில் அந்த லேண்ட் அண்ட் பில்டிங் மட்டுமே அசட்டோட 80% கவர் பண்ணுறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பர்வேசிவ்னு சொல்லுவோம். கிளியரா? தென் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? இன் ரிலேஷன் டு டிஸ்க்ளோஷர் தட் ஆர் ஃபண்டமெண்டல் டு யூசர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்டிட்டி மேலே ஒரு கேஸ் நடந்துட்டுருக்கு.
இப்போ அந்த கேஸ் சப்போஸ் அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்டிட்டியை க்ளோஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் வந்துடும். என்டிட்டியை க்ளோஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் வந்துடும். இப்போ இதை பற்றி கண்டிப்பாக என்டிட்டி என்ன பண்ணியிருக்கணும், அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க அதை டிஸ்க்ளோஸ் பண்ணல. இப்போ அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாததுனால யூசர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியும் அப்படின்னா, இந்த என்டிட்டியோட ஃபினான்ஷியல் பொசிஷனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்னா யூசரோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் அது கரெக்டாக இல்லை, தப்பு. ஏன் அப்படின்னா என்டிட்டி மேலே ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. அந்த கேஸ் லூஸ் பண்ணால் கம்பெனியை என்ன பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது, க்ளோஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு டிஸ்க்ளோஷரை அவங்க என்ன பண்ணல, இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா தட் இஸ் அன் மிஸ்டேட்மெண்ட் அண்ட் தட் இஸ் அன் பெர்வேசிவ் மிஸ்டேட்மெண்ட். கிளியரா? அப்போ எந்தெந்த கேசஸ்லாம் அது பெர்வேசிவ்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட், are not confined to specific elements, accounts or items of financial statement. If so confined, represent a substantial portion of financial statements or in relation to disclosures that are fundamental to users understanding of financial statement. அப்போ இந்த 3 கேஸ்லையும் தான் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம், பெர்வேசிவ்னு சொல்கிறோம். கிளியரா? தென் நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம என்கேஜ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டோம். அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மேலே ஒரு லிமிட்டேஷன் போடுறாங்க. மீன்ஸ் நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியல அப்படின்னா எவிடன்ஸ் அப்டைன் பண்ண முடியல. ஓகே, அப்போது நெக்ஸ்ட் நம்ம பார்த்த கான்செப்ட் என்னன்னா, மேனேஜ்மெண்ட் இம்போஸ்ட் லிமிட்டேஷன்ஸ். இதனால நம்மளால் என்ன பண்ண முடியல, we are unable to obtain sufficient appropriate audit evidence. ஸோ இந்த கேஸில் ஆடிட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கேஸில் ஆடிட்டர் ஹேஸ் டு ரெக்வெஸ்ட் த மேனேஜ்மெண்ட். எதுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, டு ரிமூவ் த லிமிட்டேஷன். ஏன்னா அவங்க லிமிட்டேஷன் போட்டிருக்காங்க, அதனால என்னால் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண முடியல. ஸோ அவங்க கிட்ட போய் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறேன், ரெக்வஸ்ட் பண்ணிடுறேன், இந்த லிமிட்டேஷனை போடாதீங்க, ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மேனேஜ்மெண்ட் ரிமூவ்ஸ். ஆடிட்டர் என்ன பண்ணலாம், ஆடிட்டர் கேன் பெர்ஃபார்ம் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். கரெக்டாக? ஏன்னா இப்போ தான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லையே. அப்போ அவன் பாட்டுக்கு என்ன பண்ணலாம், அவனோட ப்ரொசீஜர்ஸை பெர்ஃபார்ம் பண்ணலாம். கிளியரா? பட் மேனேஜ்மெண்ட் ரெஃப்யூசஸ் டு ரிமூவ் அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றி இமீடியட்டாக யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா TCWG கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும், TCWG கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். TCWG கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு நம்ம பேசாமல் இருந்துடக்கூடாது. நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணி தான் ஆகணும், ப்ரொசீஜர்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ வி ஷுட் பெர்ஃபார்ம் alternate audit procedures. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண ஆடிட் ப்ரொசீஜர் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மேலே ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்டாங்க. கரெக்டாக? இப்போ நான் அவன்கிட்ட அதை ரிமூவ் பண்ணி கொடுன்னு சொல்கிறேன், அதை ரிமூவும் பண்ணல, ஹி இஸ் ரெஃப்யூசிங். அப்போ கண்டிப்பாக இதை பற்றி நம்ம யார்கிட்ட சொல்லணும், TCWG கிட்ட சொல்லணும். சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண ப்ரொசீஜர் பண்ண முடியாததுனால நம்ம என்ன பண்ணணும், we should perform alternate audit procedure. கிளியரா? இப்போ நம்ம alternate audit procedure பெர்ஃபார்ம் பண்ணுறோம். பட் பண்ணியும் நம்மளால் என்ன அப்டைன் பண்ண முடியல அப்படின்னா சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் அப்டைன் பண்ண முடியல. ஸ்டில் we cannot obtain என்ன சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். நம்ம ஆல்டர்னேட் ப்ரொசீஜர் பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளால் என்ன அப்டைன் பண்ண முடியல, சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் அப்டைன் பண்ண முடியல. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஆடிட்டர் அவரோட ஜட்ஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். இப்போ அவர் ஜட்ஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, பாசிபிள் எஃபெக்ட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட் பெர்வேசிவாக இருக்க போகுது. பாசிபிள் எஃபெக்ட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட் பெர்வேசிவாக இருக்க போகுது அப்படின்னு அவருக்கு தோணுச்சுன்னா அவர் என்ன ஒப்பீனியன் கொடுப்பாரு, சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி சொல்லு. இது ரிவிஷன் செஷன் தான், கிளாஸ் எடுக்கல, சொல்லு. தெளிவா யோசிச்சு ஆன்சர் பண்ணு. ஆடிட்டருக்கு என்ன கிடைக்கல, எவிடன்ஸே கிடைக்கல. அண்ட் மிஸ்டேட்மெண்ட் ஆடிட்டருக்கு எப்படி இருக்கும்னு தோணுது, பெர்வேசிவாக இருக்கும்னு தோணுது. அப்போ என்ன ஒப்பீனியன் கொடுக்கணும், இதுக்கு இவ்வளோ யோசனையா, ஃபாலோ பண்ணி கூட ஃபாலோ பண்ணாதான் உன்னால் ஆன்சர் பண்ண முடியும், இல்லாட்டி வேஸ்ட்டு. அப்போ அவரால் என்ன அப்டைன் பண்ண முடியல, எவிடன்ஸ் அப்டைன் பண்ண முடியல. அண்ட் மிஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்னு அவருக்கு தோணுது, பெர்வேசிவாக இருக்கும்னு தோணுது. அப்போ என்ன ஒப்பீனியன் தான் கொடுத்தாகணும், டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் தான் கொடுத்தாகணும். தென் இதே அவருக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, பாசிபிள் எஃபெக்ட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ் நாட் பெர்வேசிவ் அப்படின்னு அவருக்கு ஃபீல் ஆச்சுன்னா
he should give qualified opinion. கிளியரா? அப்போ மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்க, ஆடிட்டர் மேல they are imposing limitation after acceptance of audit. பிஃபோர் அக்செப்டன்ஸ் அவங்க இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணி அக்செப்டே பண்ணியிருக்க மாட்டோம் அந்த என்கேஜ்மெண்ட்டை. ஆனால் ஆஃப்டர் அக்செப்ட்மெண்ட் அவங்க போட்டதுனால நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணியாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்கள ரெக்வஸ்ட் தான் பண்ணணும். ஸோ ரெக்வஸ்ட் பண்ணுறோம் ரிமூவ் பண்ண சொல்லி. ஆனால் அவங்க என்ன பண்ணலை, ரிமூவ் பண்ணலை அப்படின்னா நம்ம யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவோம், டிசிடபிள்யூஜி கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவோம். டிசிடபிள்யூஜி கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது, நம்ம என்ன பண்ணணும், வி ஷுட் பெர்ஃபார்ம் ஆல்டர்னேட் ஆடிட் ப்ரொசீஜர். அந்த ஆல்டர்னேட் ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணியும் எனக்கு என்ன கிடைக்கல, சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கல. அண்ட் நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா பாசிபிள் எஃபெக்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது, பர்வேசிவாக இருக்குன்னு கன்க்ளூட் பண்ணால் ஐ ஷுட் டிஸ்க்ளைம் த ஒப்பீனியன். இல்லை அது நாட் பர்வேசிவ்னு கன்க்ளூட் பண்ணால் ஐ ஷுட் குவாலிஃபை த ஒப்பீனியன். அப்படி இல்லாட்டி ஐ கேன் ஈவன் வித்ட்ரா ஃப்ரம் த என்கேஜ்மெண்ட். I can even withdraw from the engagement. But withdraw பண்ணுறதுக்கு முன்னாடி I should discuss these matters with TCWG. கிளியரா? ஆனால் இதே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிட்டா, ரிமூவ் பண்ணிட்டா, நான் ஆல்ரெடி பிளான் பண்ண ஆடிட் ப்ரொசீஜரை பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகேன் இந்த கான்செப்ட் ரிவைஸ் பண்ணலாமா? ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, தே ஹேவ் இம்போஸ் லிமிடேஷன்ஸ். அதனால நம்மளால் என்ன பண்ண முடியல, we are unable to obtain sufficient and appropriate audit evidence. ஆடிட்டர் என்ன பண்ணணும், ரெக்வஸ்ட் த மேனேஜ்மெண்ட். எதுக்கு, to remove the limitation. Management என்ன பண்ணிட்டா, remove பண்ணிட்டா, we will perform the audit procedures. remove பண்ணலனா TCWG கிட்ட communicate பண்ணணும். communicate பண்ணிட்டு perform alternate audit procedure. alternate audit procedure பண்ணியும் நம்மளால என்ன obtain பண்ண முடியல, sufficient appropriate audit evidence obtain பண்ண முடியல அப்படின்னா and நம்ம என்ன conclude பண்றோம், possible effect of misstatements pervasive இருக்குன்னு conclude பண்ணா disclaimer of opinion, not pervasive னு conclude பண்ணா குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்கணும். கிளியரா? அப்படி இல்லாட்டி நம்ம என்ன கூட பண்ணிக்கலாம், we can withdraw from the engagement. பட் என்கேஜ்மெண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி யார் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணணும், டிசிடபிள்யூஜி கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணணும். ஈஸி, சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட். ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட். ஏன்னா இப்போ SA 700 ஒரு ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் படித்தோம் கரெக்டா, அது ஜென்ரலாக இருக்கிற ஃபார்ம் அண்ட் கண்டென்ட். அண்ட் அது மாதிரி தான் எப்படி இருக்கணும், அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்கும்போது நம்மளோட ஆடிட் ரிப்போர்ட் இருக்கும். இப்போ நம்ம என்ன ஒப்பீனியன் கொடுக்க போகிறோம், மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்க போகிறோம். அப்போ மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்கும்போது அதில் இருக்க விஷயங்கள் தான் இருக்கும், பட் அதில் சில சேஞ்சஸ் பண்ணி நம்மளோட ஆடிட் ரிப்போர்ட்டில் கொடுப்போம். கிளியரா? அதில் ஃபஸ்ட்டு சேஞ்ச் எதில் வரும் அப்படின்னா நம்மளோட ஒப்பீனியன் பேராகிராஃபில் வரும். ஏன்னா ஆடிட் ரிப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன வரும், டைட்டில் வரும், அதுக்கப்புறம் அட்ரஸி வரும். இதிலலாம் எந்த சேஞ்சும் வராது. மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுத்தா என்ன, அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுத்தா என்ன, டைட்டில் ஏதாவது சேஞ்ச் வருமா, வராது. எப்போவுமே என்ன தான், இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் தான். அட்ரஸி யாருக்கு அட்ரஸ் பண்ணுறோமோ அவங்களோடது. கரெக்டா? தேர்ட் என்னது வரும், ஒப்பீனியன் பேராகிராஃப் வரும். அப்போ அந்த ஒப்பீனியன் பேராகிராஃபில் தான் இங்கே சேஞ்சே வரும். கரெக்டா? அப்போ ஃபஸ்ட்டு நார்மலாக ஆடிட் ரிப்போர்ட்டில் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுத்தா வெறும் ஒப்பீனியன் பேராகிராஃப் அப்படின்னு தான் ஹெட்டிங் வரும். ஆனால் இங்கே நம்ம என்ன ஒப்பீனியன் கொடுக்க போகிறோம், மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்க போகிறோம். அன்மாடிஃபைடு ஒப்பீனியன்லேயே எத்தனை டைப் இருக்குது, 3 டைப்ஸ் இருக்குது. அப்போது நான் வெறும் மாடிஃபைடு ஒப்பீனியன் பேராகிராஃப்னு கொடுத்தா பத்தாது. நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், எய்தர் குவாலிஃபைடு ஒப்பீனியனா, இல்லை அட்வர்ஸ் ஒப்பீனியனா, இல்லை டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அந்த பேராகிராஃப் நேமை மாற்றிடும். எய்தர் என்னது, குவாலிஃபைடு ஒப்பீனியன் ஆர் அட்வர்ஸ் ஒப்பீனியன் ஆர் டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன். கிளியரா? அப்போ குவாலிஃபைடு ஒப்பீனியன் அப்படின்னு போட்டுட்டு அந்த பேராகிராஃபில் நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா, except for the effects or possible effects of matters described in the basis for qualified opinion section, the financial statement present fairly in all material respects in accordance with applicable financial reporting framework. நம்ம எப்போ qualified opinion கொடுப்போம், ஒன்று நமக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு, நாட் பர்வேசிவ்னு தெரிஞ்சது, இல்லை எவிடன்ஸ் கிடைக்கல, நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம், நாட் பர்வேசிவ்னு கன்க்ளூட் பண்ணுறோம். அப்போ பேசிக்காக நாட் பர்வேசிவ் கேஸில் தான் என்ன ஒப்பீனியன் கொடுக்குறோம், குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்குறோம். கரெக்டாக? அப்போது நம்ம அந்த பேராகிராஃபை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா, எக்ஸப்ட் ஃபார் த effects or possible effects of matters described in the basis for qualified opinion section. அதாவது basis for opinion paragraph அப்படின்னு ஒரு பேராகிராஃப் போடுறோமா, அந்த பேராகிராஃபில் நம்ம சில விஷயங்கள் சொல்லியிருப்போம். எந்த ரீசனுக்காக நான் என்ன ஒப்பீனியன் கொடுத்தேன், குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுத்தேன் அப்படின்ற ரீசன்ஸை நான் சொல்லியிருப்பேன். அப்போது நான் குவாலிஃபைடு ஒப்பீனியன் பேராகிராஃபில் எப்படி சொல்லணும்னா, நான் சில விஷயங்கள் எங்கே சொல்லியிருக்கேன், பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் செக்ஷனில் சொல்லியிருக்கேன். அதில் சொன்ன விஷயங்கள் தவிர ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி தான் இருக்குது, they are representing a fair presentation அப்படின்றத நான் சொல்லிடணும். கிளியரா? கரெக்டு தானே? ஏன்னா நாட் பர்வேசிவ்னா என்ன அர்த்தம்,
ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் தான் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, அது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை மேஜராக அஃபெக்ட் பண்ணலை அப்படின்றது தான் அர்த்தம். நாட் பர்வேசிவ்னா கரெக்டாக. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃபில் நான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அந்த விஷயங்களை தவிர ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றத நான் இதில் சொல்லணும்னா குவாலிஃபைடு ஒப்பீனியன் பேராகிராஃபில் சொல்லணும். அதனால தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எக்ஸப்ட் ஃபார் த எஃபெக்ட்ஸ் ஆர் பாசிபிள் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் டிஸ்கிரைப்ட் இன் த பேசிஸ் ஃபார் குவாலிஃபைடு ஒப்பீனியன் செக்ஷன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் present fairly in all material respects in accordance with applicable financial reporting framework. கிளியரா? நெக்ஸ்ட் என்ன ஒப்பீனியன்? அட்வர்ஸ் ஒப்பீனியன். அட்வர்ஸ் ஒப்பீனியன் எப்போ கொடுப்போம்? எவிடன்ஸ் இருக்கு, தட் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா, அண்ட் அந்த மிஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு, பர்வேசிவா இருக்கு. பர்வேசிவா இருக்குன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மொத்தமாக அஃபெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ எக்ஸப்ட் ஃபார் த மேட்டர்ஸ் நம்ம சொல்லக்கூடாது. எப்படின்னு சொல்லணும், பிகாஸ் ஆஃப் த significance of matters described in the basis for adverse opinion section financial statement does not present fairly in accordance with applicable financial reporting framework. அப்போ நான் basis for opinion paragraphல சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அந்த விஷயங்கள்னால ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மொத்தமாகவே எப்படி இருக்குது, தப்பாக தான் இருக்குது அப்படின்றத நான் இதில் சொல்லுவேன்னா அட்வர்ஸ் ஒப்பீனியன் பேராகிராஃபில் சொல்கிறேன். ஸோ அப்போ அட்வர்ஸ் ஒப்பீனியன் எப்படி எழுதுவோம், பிகாஸ் ஆஃப் த significance of matter described in the basis for adverse opinion section in the financial statement does not present fairly in accordance with applicable financial reporting framework. Easy. Next என்ன opinion? Disclaimer of opinion. அப்போ disclaimer of opinion கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேஸில் என்னவே கொடுக்கலன்னா ஒப்பீனியனே கொடுக்கல. கரெக்டாக? நம்ம என்ன பண்ணுறோம், ஒப்பீனியன் கொடுக்க மாட்டேன், நான் எம் டிஸ்க்ளைமிங். கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட்டு அதை சொல்லிடணும் ஆடிட்டர். ஆடிட்டர் என்ன பண்ணலை, ஆடிட்டர் டஸ் நாட் எக்ஸ்பிரஸ் அன் ஒப்பீனியன் ஆன் த அக்கம்பனிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத சொல்லிடணும். தென் என்ன சொல்லணும் அப்படின்னா, because of the significance of matters described in the basis of disclaimer of opinion section, the auditor has not been able to obtain sufficient and appropriate audit evidence to provide a basis for the opinion on financial statements. கண்டிப்பாக இங்கேயும் நான் basis for opinion செக்ஷனில் சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அந்த விஷயங்கள்னால எனக்கு என்னவே அப்டைன் பண்ண முடியல, சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸை அப்டைன் பண்ண முடியல அப்படின்றத நான் இதில் சொல்லிடுவேன்னா டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் பேராகிராஃபில் சொல்லிடுவேன். தென் அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னென்னா, இப்போ நார்மலாக அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்கும்போது நம்ம ஒப்பீனியன் பேராகிராஃபில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுவோம் ஞாபகம் இருக்கா? we will identify the entity. கரெக்டாக? தென் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஹேவ் பீன் ஆடிட்டட் அப்படின்றத சொல்லுவோம். தென் டைட்டில் ஆஃப் ஈச் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம், ரெஃபர் டு நோட்ஸ் கொடுப்போம், தென் டேட் அண்ட் பீரியட் கவர்டை சொல்லுவோம். இப்போது செகண்டாக நம்ம என்ன சொல்கிறோம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹேவ் பீன் ஆடிட்டட் அப்படின்னு சொல்கிறோமா. ஆனால் டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியனை நம்ம என்னவே பண்ணலன்னா ஆடிட்டே பண்ணல. கிளியரா? அதனால அந்த ஆடிட்டட் அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லணும்னா, ஆடிட்டர் வாஸ் எங்கேஜ்டு டு ஆடிட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றத சொல்லணும். கிளியரா? அப்போ டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் பேராகிராஃபில் என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் state that he does not express an opinion on the accompanying financial statements. Then state that because of significance of matter described in the basis for disclaimer of opinion section, the auditor has not been able to obtain sufficient and appropriate audit evidence to provide a basis for an opinion on the financial statements, and amend the statement required by SA 700 which indicates that financial statements have been audited to state that the auditor was engaged to audit the financial statements. ஈஸி. இப்படி தான் என்ன பேராகிராஃப் இருக்கும்னா நம்மளோட ஒப்பீனியன் பேராகிராஃப் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பேராகிராஃபும் மாறும், பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃபும் மாறும். இங்கேயும் ஃபஸ்ட்டு நேமை மாற்றிடும். வெறும் பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் கொடுக்காம பேசிஸ் ஃபார் குவாலிஃபைடு ஒப்பீனியன் ஆர் பேசிஸ் ஃபார் அட்வர்ஸ் ஒப்பீனியன் ஆர் பேசிஸ் ஃபார் டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் அப்படின்றத நம்ம கொடுத்துரும். இது இல்லாமல் என்னென்ன ரீசன்னால நம்ம குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுத்துருக்கோம், இல்லை எந்த ரீசன்னால அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுத்துருக்கோம், எந்த ரீசன்னால டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் கொடுத்துருக்கோம் அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறது தான் எதில் கொடுப்போம்னா பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃபில் கொடுப்போம். கிளியரா? இப்போ எப்போ நம்ம ஒப்பீனியனை மாடிஃபை பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருந்தால் தான் நம்ம என்னவே பண்ணுறோம், மாடிஃபிகேஷனே பண்ணுறோம். கரெக்டாக? இப்போ இந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எய்தர் எதில் இருக்கலாம் அப்படின்னா அமௌண்ட்ஸில் இருக்கலாம், எய்தர் அமௌண்ட்ஸில் இருக்கலாம், இல்லாட்டி எதில் இருக்கலாம்னா டிஸ்க்ளோஷர்ஸில் இருக்கலாம். ஏன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் வெறும் அமௌண்ட் மட்டும் இருக்க கிடையாது, என்னவும் இருக்கும், டிஸ்க்ளோஷர்ஸும் இருக்கும். கரெக்டாக? அப்போ இந்த மிஸ்டேட்மெண்ட் எய்தர் எதில் இருக்கலாம், அமௌண்ட்ஸில் இருக்கலாம், இல்லாட்டி டிஸ்க்ளோஷர்ஸில் இருக்கலாம். இப்போ அது அமௌண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா ரெண்டு கேஸ் இருக்குது. நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எய்தர் அந்த அமௌண்ட்டை குவான்டிஃபை பண்ண முடியும், இல்லாட்டி we cannot quantify. இல்லாட்டி we cannot
குவான்டிஃபை. அப்போது பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃபில் நமக்கு என்ன இருக்குது? மிஸ்டேட்மெண்ட் இருக்குது. அண்ட் அந்த மிஸ்டேட்மெண்ட் எதில் இருக்குது? அமௌண்ட்ஸில் இருக்குது. அண்ட் அந்த அமௌண்ட்டை நம்மளால் என்னவும் பண்ண முடியுது, குவான்டிஃபையும் பண்ண முடியுது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, we should describe the misstatement and give the quantification. Give the quantification means quantification என்னது? அமௌண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்வென்ட்ரி ஓவர் ஸ்டேட் ஆயிருக்கு, இதுதான் நம்மளோட மிஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அப்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அமௌண்ட்டில் தான் மிஸ்டேட்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றது தெரியுது. அண்ட் இப்போ எவ்வளோ ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆயிருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னா, எஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ ஓவர் ஸ்டேட் ஆயிருக்கு அப்படின்னா 10 lakhs ஓவர் ஸ்டேட் ஆயிருக்கு. இப்போது இந்த 10 lakhs இன்வென்ட்ரியில் ஓவர் ஸ்டேட் ஆனனால ப்ராஃபிட்டில் எவ்வளோ ஓவர் ஸ்டேட் ஆகும் அப்படின்றதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக குவான்டிஃபை பண்ண முடியுமா? பேசிக்காக நமக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம்? we can quantify அப்படின்னு சொல்கிறோம். அப்படி குவான்டிஃபை பண்ண முடிகிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இன்வென்ட்ரியில் ஓவர் ஸ்டேட் ஆயிருக்கு, இன்வென்ட்ரியில் இவ்வளோ அமௌண்ட் ஓவர் ஸ்டேட் ஆயிருக்கு அப்படின்றத எதில் கொடுப்போம் அப்படின்னா, பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃபில் கொடுப்போம். இது என்னால் என்ன பண்ண முடியல? குவான்டிஃபை பண்ண முடியல. மீன்ஸ் எனக்கு மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு தெரியுது, ஆனால் கரெக்டாக எக்ஸாக்டாக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ன்றது எனக்கு தெரியல. அப்படின்னா அந்த கேஸில் ஐ ஷுட் ஸ்டேட் ஸோ. ஐ ஷுட் ஸ்டேட் ஸோ. ஸ்டேட் ஸோ மீன்ஸ் என்னால் குவான்டிஃபை பண்ண முடியல அப்படின்றத சொல்லிடணும். பட் எதில் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியுது. அப்போ நான் எதில் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்ற எதை சொல்லிடுவேன்னா, டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருவேன். அண்ட் நான் என்னவும் சொல்லிடுவேன்னா, என்னால் என்ன பண்ண முடியல, குவான்டிஃபை பண்ண முடியல அப்படின்றத எந்த பேராகிராஃபில் சொல்லிடுவேன்? பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃபில் சொல்லிடுவேன். கிளியரா? இது எதில் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது? அமௌண்ட்ஸில் மிஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது. நெக்ஸ்ட் எதில் மிஸ்டேட்மெண்ட் இருக்கலாம்? டிஸ்க்ளோஷர்ஸில் மிஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். டிஸ்க்ளோஷர்ஸில் 2 விதமாக மிஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். ஒன்று ராங் டிஸ்க்ளோஷர் பண்ணியிருந்தா அதுவும் மிஸ்டேட்மெண்ட் தான். இன்னொன்று நோ டிஸ்க்ளோஷரும் மிஸ்டேட்மெண்ட் தான். கரெக்டா? அப்போ பண்ண டிஸ்க்ளோஷரை நான் எப்படி பண்ணியிருக்காங்க? தப்பாக பண்ணியிருக்காங்க. அப்போ அதுவும் மிஸ்டேட்மெண்ட் தான். இல்லை அவங்க டிஸ்க்ளோஷரே பண்ணலை, அதுவும் என்னது தான்? மிஸ்டேட்மெண்ட் தான். இப்போ அவங்க தப்பான டிஸ்க்ளோஷர் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? தப்பான டிஸ்க்ளோஷர் கொடுத்துருக்காங்கன்னா பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃபில் என்ன வரும் அப்படின்னா, எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஹவு த டிஸ்க்ளோஷர் ஆர் மிஸ்டேட்டட். எக்ஸ்பிளனேஷன் ஆன் ஹவு த டிஸ்க்ளோஷர்ஸ் ஆர் மிஸ்டேட்டட். இது இருக்கும். இதே அவங்க என்னவே பண்ணல, டிஸ்க்ளோஸே பண்ணல, என்னவே பண்ணல, டிஸ்க்ளோஸே பண்ணல அப்படின்னா இதில் சும்மா நம்ம எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்தா பத்தாது. ஃபஸ்ட்டு இதை பற்றி நம்ம என்ன பண்ணணும்னா, we should discuss with TCWG. We should discuss with TCWG. Then basis for opinion paragraphல we should describe the nature of omitted disclosure. Describe the nature of என்னது? Omitted disclosure and where it is possible. Where it is possible, we can include the omitted disclosure. We can include the omitted disclosure. கிளியரா? அப்போ டிஸ்க்ளோஷர்ல எய்தர் என்ன இருக்கலாம்? ராங் டிஸ்க்ளோஷர் இருக்கலாம். அப்பயும் அதை நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம்? மிஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுவோம். டிஸ்க்ளோஷரே கொடுக்காட்டியும் அதை நம்ம என்னன்னு சொல்ல தான் சொல்கிறோம்? மிஸ்டேட்மெண்ட் தான் சொல்கிறோம். கரெக்டா? அப்போ ராங் டிஸ்க்ளோஷர் இருந்தால் நம்ம என்ன பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃபில் கொடுப்போம்? எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஹவு த டிஸ்க்ளோஷர்ஸ் ஆர் மிஸ்டேட்டட் நம்ம சொல்லிடுவோம். இதே அவங்க என்னவே பண்ணல, டிஸ்க்ளோஸே பண்ணலை அப்படின்னா இதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்? TCWG கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃபில் நேச்சர் ஆஃப் ஒமிட்டட் டிஸ்க்ளோஷரை சொல்லணும். அண்ட் நம்மளால் முடிஞ்சால் அந்த ஒமிட்டட் டிஸ்க்ளோஷரை என்னவும் பண்ணிடணும்? இன்க்ளூடும் பண்ணிடணும். கிளியரா? இதெல்லாம் எந்த கேஸில் அப்படின்னா, நமக்கு எவிடன்ஸ் கிடைக்கிற கேஸில். எவிடன்ஸ் கிடைச்சாதான் ஃபஸ்ட்டு மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு நமக்கு கன்ஃபார்மாகவே தெரியும். அப்போ தான் அது அமௌண்ட்டில் இருக்கா, டிஸ்க்ளோஷரில் இருக்கான்ற அடுத்தடுத்து இதெல்லாம் பார்க்கணும். கரெக்டாக? இப்போ நமக்கு என்னவே கிடைக்கல, எவிடன்ஸே கிடைக்கல. அப்போது there is an inability to obtain sufficient appropriate audit evidence. அப்போ பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃபில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we should state the reasons for that inability. We should state the reason for that inability. அப்போது நமக்கு என்னவே கிடைக்கல, சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸே கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன ரீசன்னால அது கிடைக்கலன்றதை எதில் சொல்லிடுவோம்? பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃபில் சொல்லிடுவோம். அப்போ சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸே கிடைக்கல அண்ட் மிஸ்டேட்மெண்ட் பர்வேசிவாக இருக்குன்னா நம்ம என்ன ஒப்பீனியன் கொடுப்போம்?
டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் கொடுப்போம். கரெக்டாக என்ன ஒப்பீனியன் கொடுப்போம்? டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் கொடுப்போம். இப்போ ஜென்ரலாக நம்ம அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்கும்போது பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃபில் என்னென்னலாம் வரும்னு ஞாபகம் இருக்கா? ஆடிட்டர் ஆடிட் பண்ணும்போது எதை கம்ப்ளை பண்ணியிருக்காங்க? ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் கம்ப்ளை பண்ணியிருக்காங்க. தென் ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்போம். அப்புறம் complied with ethical requirements of law and code of ethics. Then last auditor has obtained sufficient and appropriate audit evidence. இந்த 4 விஷயமும் சொல்லுவோமா? ஆனால் இப்போ நம்ம என்ன ஒப்பீனியன் கொடுக்க போகிறோம்? டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்க போகிறோம். அப்போ இந்த டைமில் நம்ம பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃபில் ரெண்டு விஷயம் சொல்ல மாட்டோம். மீன்ஸ் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் வரப்போ ஜென்ரலாக சொல்கிற 4 விஷயத்தில் 2 திங்ஸை நம்ம சொல்ல மாட்டோம். என்னென்ன 2 திங்ஸ் அப்படின்னா ரெஃபரன்ஸ் டு ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பேரா, தென் நெக்ஸ்ட் ஒன் சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். ஏன்னா இந்த கேஸில் நமக்கு என்னவே கிடைக்கல, சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸே கிடைக்கல. அப்போ ஆடிட்டர் ஹேஸ் அப்டைன் சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் அப்படின்னு பேசிஸ் ஃபார் ஒப்பீனியனில் கொடுத்தோம் அப்படின்னா தப்பு, கான்ட்ரடிக்டரியாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ அதை நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அது இல்லாமல் ரெஃபரன்ஸ் டு ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பேராகிராஃபும் நம்ம கொடுக்க மாட்டோம். கிளியரா? பட் ஆனால் டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கும்போது அந்த ஆடிட் ரிப்போர்ட்லேயும் என்ன பேராகிராஃப் இருக்கும்? ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பேராகிராஃப் இருக்கும். என்ன பேராகிராஃப் இருக்கும்? ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பேராகிராஃப் இருக்கும். நீ எந்த ஒப்பீனியன் கொடுத்தாலும் சரி அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்கும்? ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பேராகிராஃப் இருக்கும். ஆனால் டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கும்போது மட்டும் பேசிஸ் ஃபார் ஒப்பீனியனில் ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுக்காத. இந்த மாதிரி ஆடிட்டர் ஒப்பீனியன் பேராகிராஃப் இருக்குது அப்படின்ற எது மட்டும் கொடுக்காத? ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுக்காதன்னு சொல்கிறாங்க. கிளியரா? அப்போ டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கும்போது ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி பேராகிராஃபில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தட் ஆடிட் வாஸ் conducted in accordance with standards on auditing அப்படின்ற சொல்லிடும். தென் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் மேட்டர்ஸ் டிஸ்கிரைப்ட் இன் என்ன பேராகிராஃப்? டிஸ்க்ளைமர் ஆஃப் பேசிஸ் ஃபார் டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் பேராகிராஃப். ஆடிட்டரால் என்ன பண்ண முடியல? Auditor was not able to obtain sufficient appropriate audit evidence அப்படின்றத சொல்லிடணும். தென் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆடிட்டர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் ரெக்வயர்ட் பை SA 700. இப்போ இது 3 தான் எதில் வரும் அப்படின்னா ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி பேராகிராஃபில் வரும். எது 3 வரும்? A statement that audit was conducted in accordance with standards on auditing. Then because of matters described in the basis for disclaimer of opinion paragraph, auditor was not able to obtain sufficient and appropriate audit evidence. Then last auditor's independence and ethical requirements as required by SA 700. கிளியரா? இதுதான் எந்த செக்ஷனில் வரும் அப்படின்னா டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் அப்போ ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி செக்ஷனில் வரும். கிளியரா? அப்போ டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் நம்ம கொடுக்கும்போது பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃபில் 2 விஷயம் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். எதுவும் இன்க்ளூட் பண்ண மாட்டோம்? ரெஃபரன்ஸ் டு ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் ஹாஸ் பீன் அப்டைன். இந்த 2த்தையும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃபில் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் அங்கே அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்கும்? ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பேராகிராஃப் இருக்கும். அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுவோம்? A statement that auditors conducted in accordance with standards on auditing and to issue report, and a statement that because of matters described in basis for disclaimer of opinion para, the auditor was unable to obtain sufficient and appropriate audit evidence to provide basis for opinion, and a statement about auditor independence and other ethical requirements. கிளியரா? அண்ட் ஆடிட்டர் டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கும்போது நம்ம என்ன பேராகிராஃப் கொடுக்கக்கூடாது? கீ ஆடிட் மேட்டர் பேராகிராஃப் கொடுக்கக்கூடாது. தென் லாஸ்ட்டாக வி ஷால் கம்யூனிகேட் வித் TCWG. எதை பற்றி அப்படின்னா எந்தெந்த ரீசன்ஸ்னால நம்ம இந்த மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்தோம் அப்படின்ற விஷயத்த நம்ம யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிடணும்? TCWGட்ட கம்யூனிகேட் பண்ணிடணும்.
Clear? So with this, our essay 705 comes to an end.